सर्वं जगदम्बा अर्पणमस्तु नारायणौ तद्वत् तापसौ सत्त्वसंस्थितौ तेन ताभ्यां समुद्भूतं वैरं यदि परस्परम्. ஸோ இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கார், கிருத யுகத்தில் கூட இந்த மாதிரி எல்லாம் மனுஷாளுக்கு வந்து அகங்கார புத்தியெல்லாம் இருந்தது, அதனால அந்த காலத்திலேயே யுத்தம் எல்லாம் நடந்தது சொல்லிட்டு வரும்போது அப்போ நரநாராயணனுக்கும் பிரகலாதனுக்குமே யுத்தம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாரா. ரொம்ப ஆச்சரியப்படுறார். ஜனமேஜன் கேட்குறார், அப்போ இப்போ பிரகலாதன் அவ்வளோ நல்லவன், பகவானுடைய பாகவதோத்தமன், அவன் எப்படி இவாளோட சண்டை போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இதை இப்போ சொல்கிறார். நரநாராயணவ் தத்வத், அதே மாதிரி பிரகலாதன் எவ்வளோ உயர்ந்த தபஸுடையவனோ அது மாதிரியே நரநாராயணர்களும் அப்படிப்பட்ட தபஸ் செய்யக்கூடிய முனிவர்கள். சத்துவ சம்ஸ்திதவ், சத்துவகுணத்தோடு அதில் நிலை பெற்று இருக்கக்கூடியவர்கள். சம்ஸ்திதவ்னா நிலை பெற்று இருக்கிறது, அப்படி இருக்கக்கூடியவர்கள். தேன தாபியா, அந்த பிரகலாதனு கூட இவா ரெண்டு பேருக்கும் நரன் நாராயணனுக்கும் உத்பூதம் வைரம், அவளுக்குள்ள என்ன விரோதம் எப்படி ஏற்பட்டது, எதி பரஸ்பரம், ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி விரோதம் அனுப்பான்மை அவளுக்குள்ள எப்படி ஏற்பட்டதுன்னு கேட்குறார் ஜனமேஜயன். तपसि धर्मे च श्रम एव हि केवलं क्व जपः क्व तपश्चर्या पुरा सत्ययुगे अपि च. தபசி தர்மேச்ச, அப்படி அந்த மாதிரி இப்போ இவாளுக்குள்ளேயே சண்டை வரும்போது தபஸுக்கும் தர்மத்துக்கும் அர்த்தமே இல்லையேன்னு கேட்குறார். ஸ்ரமயேவகி கேவலம், அது வெறும் ஸ்ரமம் தான். தபஸ் பண்ணுறது வெறும் ஸ்ரம காரியம், தர்மத்தை பண்ணுறது வெறும் ஸ்ரமம் தான், ஒரு பிரயோஜனம் இல்லை. இதை வச்சுண்டு குவா ஜபக குவா தபஸ்சரியா, எங்கே தபஸ் எங்கே இருக்குது, எப்படி ஒரு ஜபம் பண்ணுறதெல்லாம் எப்படி இருக்குது, புறா சத்தியயுகேபி அப்படி கேட்குறான். சத்தியயுகத்தில் கூட எப்படி நடந்தது, தர்மத்துக்கும் ஜபத்துக்கும் வேல்யூ இல்லாமல் கிருதயுகமே இருந்ததான்னு கேட்குறேன். तादृशैहीनाचितं चित्तं क्रोध अहंकार संवृतं न क्रोधः न च मात्सर्यम् अहंकार अंकुरं विना. ஸோ தாதிருஷைகின்னு இப்போ ஏற்பட்ட உயர்ந்த ஜபமும் தபஸும் கூடிய அந்த பிரகலாதன் அந்த நரநாராயணர்கள் கூட சிதம் சித்தம் மனசு ஜெயிக்கலையவா, இப்படி குரோதத்துக்கு அடிமையாயிட்டாலே, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்க அளவுக்கு வந்திருக்கா, போர் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கா. குரோத அகங்கார சம்பிருத்தம்னு என்னது, மூடி அவளுக்கு அப்படியே மனசு ஃபுல்லாக கோபம் மூடி போயிடுதே, அவளுக்கு அகங்காரமும் மூடிடுதேவாள். ந குரோதோ நச்ச மாத்சரியம், ஸோ கோபமும் இந்த போட்டியும் அகங்கார அங்குரம் வினா, அகங்காரம் இல்லாமல் எப்படி வரும். ஸோ அவளுக்கு அகங்கிறத ஈகோ நிறைய இருந்ததுனால தானே வந்திருக்கு, அது இல்லாமல் எப்படி அவளுக்கு கோபம் வந்ததுன்னு சொல்ல முடியும். அதனால் அகங்காரங்கிறது முளையில் இருந்ததுனால தான், நான்கிறது முதல்ல முளையில் இருந்ததுனால தான் அவளுக்கு அந்த கோபம் வந்தது. அகங்கார அங்குரம் வினா, அங்குரம் தான் முளை விட்டு வருது, அந்த நான்கர முளை இருக்கிற வச்ச கோபம் வருது. அகங்காராத் சமுத்பன்னாஹ காமக்ரோதாதயஹ கில வர்ஷகோட்டி சஹஸ்ரம் து தபஹ கிருத்வா அதிதாருணம் அகங்கார அங்குரே ஜாதே வியர்த்தம் பவதி சர்வதா. அவ்வளோதான். ஸோ வருஷ கோடி சகசிரம் தூ தபக கிருத்வா, கோடிக்கணக்கான வருஷங்கள், 1000 × கோடின்ற அவ்வளோ கோடி வருஷங்கள் தபஸை பண்ணி அத்திதாருண தபஸை, சாதாரண தபஸ் பண்ணலை, கொடுமையான பயங்கரமான தபஸ் பண்ணிட்டு அகங்காரா சமுத்புன்னா, அந்த அகங்காரத்துலேருந்து வரக்கூடிய ஏற்படக்கூடிய உற்பத்தி ஆகக்கூடிய காமக்ரோதாதேக கில, காமமும் குரோதமும்
ஸோ காமமும் குரோதமும் வந்துட்டானா அகங்காரத்துலேருந்து ஏற்பட்டு கொடுத்தானா அகங்கார அங்குரே ஜாத்தை அகங்காரம் அப்படி முளைச்செழுந்து வந்துடுது காமமாகவும் குரோதமாகவும் முளைச்சி வந்துடுது ஸோ அப்படி வரும்பொழுது ஜாத்தை அப்படி ஏற்படும் பொழுது தமோ ரூபம்னு சாரி வியர்த்தம் பவதி சர்வதா இந்த தபஸும் இந்த ஜபமும் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுறது எப்போ காமம் குரோதமாக அங்குரிச்சு வந்துடுதோ அவளுக்கு அப்போ அவள் பண்ணுற தபஸு கோடிக்கணக்கான வருஷம் தபஸு பண்ணி என்ன பிரயோஜனம் அது ஃபுல்லாக வேஸ்ட்டுட்டார் வியர்த்தம் सूर्योदये जाते तमोरूपं न तिष्ठति अहंकार अंकुरस्य अग्रे तथा पुण्यं न तिष्ठति சூரியோதய ஜாதை சூரியன் வந்தாச்சு காலங்காத்தால் சூரியன் உதிச்சாச்சுன்னு சொன்னா உதித்தான் என்றால் என்ன ஆகிடும் தமோ ரூபம் நான் திஷ்டதி இருட்டுங்கிறது இருக்காது தமஸ்னாலே இருட்டு ஸோ சூரியன் உதித்த உடனே இருட்டு போயிடும் கம்ப்ளீட்டாக போயிடும் அதே மாதிரி அகங்கார அங்குரசே அக்ரே அகங்காரம் முளைச்செழுந்து காமம் குரோதமும் வந்தாச்சனால ஜாத்தே சாரி ததா புண்ணியம் நதிஷ்டது அப்போ புண்ணியங்கிறது போயிடும் ஸோ இருட்டு எப்படி சூரியன் உதிச்ச உடனே போய்டுறதோ அதே மாதிரி அகங்காரம் வரும்பொழுது காமம் குரோதங்கிறது அகங்காரம் அங்குரிச்சு வரும்பொழுது புண்ணியம் அங்கே போயிடும் பண்ணுற ஜபத்துக்கும் தபசுக்கும் புண்ணியங்கிறது இல்லை राधे कृष्ण अर्थात मूल प्रह्लादः अपि महाभाग हरिणा सम् अयुध्यत तदा व्यर्थं कृतं सर्वं सुकृतं किल भूतले மகாபாகா ஸோ மகாபாகியப்படி யார் ஜனமேஜயனே பிரகலாதன் கூட ஹரிணா சம் அயுத்தியத பகவானோட நரநாராயணர் யார் பகவானுடைய அவதாரம் அவா கூட பிரகலாதன் சண்டை போட்டான் அப்போது ததா வியர்த்தம் கிருதம் சர்வம் ஸோ அதனால் அவன் பண்ணின புண்ணியம் எல்லாம் சுக்ருத்தம் சர்வம் சுக்ருத்தம்னா புண்ணியம் ஸோ அவன் பண்ணிய புண்ணியம் எல்லாம் பூத்தலே வியர்த்தம் கிருத்தம் கில எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுது இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு ஜனமேஜயன்ட்ட नरनारायणौ शान्तौ विहाय परमं तपः कृतवन्तौ यदा युद्धं क्व शमः सुकृतं पुनः ஸோ சாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நரநாராயணர்கள் கூட பரமம் தபக விகாய பண்ணிட்டு இருந்த தபஸ் அவ்வளோ பெரிய தபஸ் பண்ணிட்டு இருந்தா கோடிக்கணக்கான வருஷங்கள் அந்த தபஸை விட்டு விகாயனை விட்டு யுத்தம் கிருத்தவந்தவ யதா யுத்தம் கிருத்தவந்தவ் அவள் 2 பேரும் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஸோ தான் பண்ணின தபஸை விட்டுட்டு எப்போ யுத்தம் பண்ண ஆரம்பித்தாலோ குவாஷமக சுக்கிருத்தம் புனக அப்போ அவளுக்கு என்ன க்ஷேமம் அவள் யுத்தம் பண்ண ஆரம்பித்தாச்சு தபஸை விட்டாச்சின்னு சொன்னால் அவளுக்குமே க்ஷேமம் கிடையாது அவளுக்குமே புண்ணியம் கிடையாது புனக குவா புண்ணியம் குவான்னா எங்கே இருக்குது புண்ணியம் எங்கே இருக்குது ஒன்றும் இருக்காது ईदृग्भ्यां सत्त्वयुक्ताभ्याम् अजेयायति अहङ्कृतिः मादृशानां च का वार्ता मुने अहङ्कार संशये ஈதிருக்பியாம் இப்படிப்பட்டவர்கள் ஈதிருக்பியான இந்த மாதிரி உயர்ந்தவர்கள் அவளுக்குள்ளேயே சத்வசயுக்தாபியாம் சத்துவகுணமே நிறைந்தவர்கள் சத்துவகுணத்தோடு சேர்ந்தவர்கள் அவளால் கூட எதி அகங்கிருதிகி அஜேயான்னு ஜெயிக்க முடியலை அவளால் கூட அவளுடைய அகங்காரத்தை ஜெயிக்க முடியவில்லை தனக்கு ஏற்பட்ட காமத்தையும் கோபத்தையும் தொலைக்க முடியலை அவளாலே ஜெயிக்க முடியலை அப்படி இருக்கும் பொழுது முனிவரே வியாசரே அகங்கார சம்சய அகங்காரத்தை ஒழிக்கிறதுக்கு சம்சயமாக இருந்துன்னு அழிக்கணும் அகங்காரத்தை நீக்கணும் அதில் மாதிரிஷானாம்கா காவார்த்தான்ற நாங்கள்லாம் என்னத்தை சொல்கிறது நாங்களாம் ஆர்டினரி பீப்புள் அப்போது இப்போ ஏற்பட்ட உயர்ந்தவர்களாலேயே அந்த அகங்காரத்தை ஜெயிக்க முடியல அப்போ எங்களுடைய இதை பற்றி பேசுகிறதுக்கே இல்லை நாங்களாம் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற
अहङ्कृतिः मातृशाणां च का वार्ता मुने मुने अहङ्कार संक्षये अहङ्कार परित्यक्तः न को अपि अस्ति जगत्त्रये न भूतः भविता नैव यस् मैम இது எப்படி பிரிக்கணும் யக த்யக்தக தேன சர்வதா யஸ் த்யக்தக யக த்யக்தக தேன சர்வதா ஓகே யஹ த்யக்தஹ தேன சர்வதா ஓகே அகங்கார பரித்யக்தக அகங்காரத்தை கம்ப்ளீட்டாக விட்டாச்சுங்கிறவன் யாருமே இல்லைன்ட்டார் ந கோபி யாருமே அகங்காரத்தை விடவே முடியாது எல்லாரும் அகங்காரத்தில் தான் இருக்கா யாரும் விடவே இல்லை அஸ்தி ஜெகத்ரய 3 லோகத்துலேயும் பூபோக சுவக 3 லோகத்துலேயும் அகங்காரத்தை விட்டவர்கள்னா யாரை பார்க்கவே முடியாதவாளை ந பூதகா யார் முன்னாடி இருந்ததும் இல்லை ந பவிதா பின்னாடி வரப்போகிறதும் இல்லை அகங்காரத்தை விட்டுட்டு ஒருத்தர் இருக்கான்னு பின்னாடி வரப்போகிறது இல்லை நைவ யக தியக்தகா தேனன்னுது அந்த கோபத்தை அந்த கோபத்தினால் காமத்தினாலும் கோபத்தினாலும் ஏற்படக்கூடிய அந்த அகங்காரத்தினால் ஏற்படக்கூடிய அந்த காமத்தையும் குரோபத்தையும் விட்டவர்கள் எவன் ஒருத்தன் விட்டானோ சர்வதா நிச்சயமாக ஒருத்தர் கூட அப்படி கிடையாது முன்னாடி இல்லை பின்னாடி இல்லைன்னு मुच्यते लोकनिगडैः बद्धः काष्ठमयैः तथा अहङ्कारनिबद्धस्तु न कदाचित् विमुच्यते அடுத்த அகங்கார अहङ्कार आवृतं सर्वं जगत्स्थावर जङ्गमम् ஸோ லோக நிகடைகி பத்தக காஷ்டம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த இதெல்லாம் எப்போவுமே ஒரு கட்டைகளெல்லாம் பெரிய பெரிய கட்டைகளெல்லாம் கட்டுறதுக்கு ஒரு இரும்பு சங்கிலி வச்சு கட்டுவான் அதாவது அதில் தொலை போட்டு அந்த சங்கிலியோட இதை வச்சு முட்டிக்கி ஒரு இதை வச்சு நல்ல ஆணியை வச்சு முடுக்கி அப்புறம் இன்னொரு இதே மாதிரி போட்டு ரெண்டையும் சங்கிலியால் முடுக்கிடுவான் அப்படி அந்த கட்டைகளெல்லாம் முடுக்குவான் லோக நிகடை இல்லை லோகன்னா ஒரு அயன்னு எடுத்துக்கலாம் இங்கே எனி தாத்து அது காப்பராக இருக்கலாம் அயனாக இருக்கலாம் இந்த இடத்துல கட்டைகளெல்லாம் முடுக்கிறதுக்கு நம்ம வந்து அயன் யூஸ் பண்ணுவோம் நிகடம்னா சங்கிலி இரும்பு சங்கிலி போட்டு ஒரு கட்டைகளெல்லாம் பெரிய பெரிய கட்டைகளெல்லாம் எப்படி பத்தகன்னா கட்டப்படுகிறதோ ததா யதா ததா அகங்கார நிபந்தக இது போல் இப்படி எப்படி கட்டுற மாதிரி இதை மாதிரி அகங்காரத்தினால் கட்டப்பட்ட ஒருத்தன் ந கதாச்சித் விமுச்சதே ஸோ இந்த லோக நிகடி அதை இவர் என்ன சொல்கிறார் அந்த இதை கூட கவுத்து விட்டுலாம் இந்த கட்டையை கட்டி போட்ட சங்கிலியே ஏதோ அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் அவிழ்த்து எப்படியாவது அதை விடுவிச்சுடலாம் ஒரு கட்டையாக பிரித்து எடுத்துடலாம் ஆனால் அகங்காரங்கிறது ஒருத்தனை கட்டி போட்டுட்டா அதை ஒரு அயன் போல்ட்டு நட்டு போட்டுலாம் கட்ட முடியாது ஸோ அது இருந்துகிட்டே இருக்கும் அதை கழட்டுறதுக்கு வழியே இல்லை என்ன கதாச்சித் விமுச்சதே அதை விடுவிக்கவே முடியாது அகங்காரம் கூட பிறந்தது அது விடவே விடாது அகங்கார ஆவிருத்தம் சர்வம் எல்லாமே அகங்காரத்தோடு கூடி தான் இருக்கிறது 4 எண்ணத்தோடு தான் கூடி இருக்கிறது ஜகத்து ஸ்தாவர ஜங்கமம் இந்த உலகத்தில் உள்ள மூவிங் நான் மூவிங் எல்லாத்துக்குமே இருக்குன்ற அப்போ மரம் மட்டைகளுக்கெல்லாம் கூட இந்த அகங்காரம் இருக்குங்கிற அது அந்த மாதிரி இருக்குது அகங்காரங்கள்லாம் இருக்குது அதனால தான் டச் மீ நாட்டு போல மரங்கள்லாம் நம்ம தொட்டா சுருங்கிக்கிறது நீ என்ன தொடுறது அப்படின்னு அதெல்லாம் டச் மீ நாட்டுக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா தொட்டா சுருங்கிடுது அது மாதிரி அதுக்கு கூட பிடிக்கிறதில்ல நீ என்ன ஏன் தொடுறேன்னு கேட்குற மாதிரி இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே இருக்குன்ற ஸ்தாவர ஜங்கமம் மூவிங் நான் மூவிங் எல்லாத்துக்குமே இந்த அகங்காரம் இருக்குது संसारे विष्टा मूत्र प्रदूषिते ब्रह्मज्ञानं कुतः तावत् संसारे मोह संवृते ஸோ விஷ்டாமூத்திர பிரதூஷிதே சம்சாரே
எல்லா மனுஷனுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய மலஜலம் கழிக்கிற இப்படிப்பட்ட சுபாவம் இருக்கிறது வரைக்கும் இதெல்லாம் தூஷணம். இந்த சம்சாரங்கிறதே அப்படி கெடுதலோடு தான் இருக்குது. ஸோ உடம்புக்கு ஏற்படக்கூடியது இந்த கடலாம் இருக்குது. மனசுக்கு தான் இந்த அகங்காரத்துக்கு தான் காமம் குரோதம் இல்லை, அது ஒரு நோய். இது உடம்புக்குள்ள நோய் மாதிரி வச்சுக்க வேண்டிதான். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தூஷணமான இந்த உலகத்தில் சம்சாரத்தில் பிரமதி ஏவகி, இவன் உட்காந்து சுழண்டுன்னு இருப்பான். இதுலேயே தான் சுழலணும், உடலை எடுக்கணும், இதெல்லாம் அதோட அந்த உடலோட இதெல்லாம் அனுபவிக்கணும், உபாதைகளெல்லாம் அனுபவிக்கணும், இப்படி சுத்திண்டே இருப்பன். தாவத் சம்சாரே மோக சம்ருத்தே, ஏன்னா சம்சாரங்கிறதே மோகம் மயக்கம், அதில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த சுபாவம். பிரம்ம ஞானம் குதக, அப்போ அவனுக்கு எப்படி பிரம்மத்தை பற்றி ஞானம் இருக்கும்? ஸோ எல்லாருமே பிரம்மத்தோட ஞானத்தை அடையினா பிரம்ம ஞானம் அடைஞ்சால் எல்லா சம்சாரத்துலேருந்து விடுபட்டுடலாம். ஆனால் அது எங்கேருந்து அடையிறது? இந்த அகங்காரம் இருக்கிறது வரைக்கும் அடையவே முடியாது, கஷ்டங்கிறார். सम्मतं भाति सुव्रत महान्तः अपि सदा युक्ताः कामक्रोधादिभिः मुने मादृशानां कलौ अस्मिन् काकता मुनिसत्तम. ஸோ மீமாம்சகானாம் மதம் வை, மீமாம்சகர்கள்னு சொன்னாலே தர்க்கம் பண்ணிட்டு இருக்கப்பட்டவன். இந்த வேதத்தோட ஃபஸ்ட்டு பார்ட் தான் மீமாம்சைன்னு பேர். ஆக்சுவலாக பூர்வ மீமாம்சை உத்தர மீமாம்சைன்னு ரெண்டாக பிரிப்பா. உத்தர மீமாம்சைக்கு தான் அது வேதாந்தம் அப்படின்னு பேர், உபனிஷதம் அப்படின்னுலாம் பேர். ஜென்ரலாக வெறும் மீமாம்சா சொன்னால் இட் ரெஃபர்ஸ் டு பூர்வ மீமாம்சா அல்லது ஃபஸ்ட் பார்ட் வந்து வேதம். அது வந்து தர்க்க சாஸ்திரம். எப்போதும் எல்லாம் கேள்வி கேட்டு பதில் தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா அதில் தான் எல்லாம் கர்மம் பண்ணுறது, அது விஷயமான தர்க்கங்கள் எல்லாம் ஏற்படுறது அதான். ஸோ அப்படிப்பட்ட மீமாம்சகானாமத்தவை சம்மதம் பாதி சுப்ரத, இப்படி தர்க்கம் பண்ணுறதே தேவலை போல் இருக்கே. இந்த மாதிரி இவ்வளோ நல்லவாள் எல்லாமே தர்மமே இல்லாத போது மீமாம்சகர்களோட மதமே அவளுடைய கருத்தே பெட்டர் போட்டிருக்கேன். நார்மலாக மீமாம்சகர்களை வந்து ஒதுக்கி வைக்கணும்பா, கேள்வியே கேட்கப்படாது. பிரம்மத்தை நீ பின்னாடி செகண்ட் பார்ட் தான் முக்கியம். வேதத்திலேயே வேதாந்தத்தை படிக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு லைன், ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான் மீமாம்சகன்னு சொல்கிறது. ஸோ அதனால அந்த தர்க்க மதத்தை யாருமே ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்ல மாட்டான். ஆனால் இப்போ என்ன சொல்கிறார், மீமாம்சகான மதம் வை சம்மதம் பாதி சுப்ரத, எப்பா அதுவே தேவலை போல் இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு யார் ஜனமேஜயன் இப்போ கேட்டுருக்கானா? ஆமாம், ஜனமேஜயன் தான் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ சுப்ரதா வியாசரே, விரதத்தோடு கூடியவரே, இவாளே தேவலை போல் இருக்கே. மகாந்தகா பியதா யுக்தா காமக்ரோதாதிபிகி, மகாந்துகள் மகத்து, அதாவது அப்படிப்பட்ட உயர்ந்தவர்கள் கூட காமக்ரோதாதிபிகி யுக்தாக, காமத்தோடையும் கோபத்தோடையும் கூட இருக்கும் பொழுது முனிவரே, மாதிருஷானாம் கலௌ அஸ்மின், எங்களை போல உள்ளவா இந்த கலிகாலத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள். காக்கதா முனி சத்தம, நாங்கள் என்ன சொல்கிறது? அதனால் மீமாம்சக மதமே தேவலை, நாங்கள் பண்ணுற தர்க்க சாஸ்திரமே பெட்டர் போட்டிருக்கு. இந்த தர்மத்தில் இருக்கா, உயர்ந்த உபனிஷத்துலலாம் கடைப்பிடிச்சுட்டு இருக்காங்கிறவாளே இப்படி இருக்காளே, கலிகாலத்தில் எங்களுக்கு என்ன கதி? காக்கதா என்ன சொல்றதுன்னு கேட்கிறார். व्यासौ उवाच कार्यं वै कारणात् भिन्नं कथं भवति भारत कटकं कुण्डलं चैव सुवर्णसदृशं भवेत् अहङ्कार उद्भवं सर्वं ब्रह्माण्डं सचराचरम्. ஸோ காரணாத் பின்னம் காரியமை கதம், அதாவது ஒரு காரணத்திலிருந்து வரக்கூடிய காரியமாகப்பட்டது காரணத்தோடு ஒரு இதோடு ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் அதில். ஏன்னா என்னதுலேருந்து வருதோ அதோட ரிஃப்ளெக்டட் இதாக தான் இருக்குமே தவிர காரியங்கிறது அதுலேருந்து வித்தியாசமாக இருக்காது. ஸோ காரணத்தில் இருக்கக்கூடியது இப்போ ஒன்றும் கிடையாது. ஒரு காப்பர் பாத்திரம் பண்ணுறோம், அப்போ அந்த காப்பரோட தன்மை அந்த பாத்திரத்தில் இருக்கும். ஒரிஜினலாக காப்பராக அது மாதிரி கோல்டுலேருந்து ஒரு சாமான் வருதுன்னா அந்த வளையலில் அந்த கோல்டு இருக்கும், அதோட தன்மை இருக்கத்தான் செய்யும். ஸோ அதனால் எதுவுமே காரணத்துலேருந்து வரக்கூடிய எந்த காரியமும் பின்னமாக எப்படி இருக்கும்?
வேறாக இருக்காது. அதோடு அந்த காரணத்தோட ஒரு சாயல் அந்த காரியத்தில் இருக்கத்தான் செய்யும். கடகம் குண்டலம் செய்வா தான் சொல்கிறார். ஸ்வர்ண சதிருஷம் அந்த கடகம் பண்ணு, காலில் தண்டையை பண்ணு, இல்லை கடகத்தை பண்ணு, இல்லை குண்டலத்தை பண்ணிக்கோ, தங்கத்துலேருந்து எதை வேணால் பண்ணிக்கோ. நீ பண்ணிண்டா சுவர்ண சதுருஷம் அதுலேயும் கோல்டு தானே, அது கோல்டுலேருந்து வித்தியாசமாக இருக்குமா, அதுவும் கோல்டாக தான் இருக்கும். ஸோ ஸ்வர்ண சதுருஷம் பவேத்து. அது மாதிரி அகங்கார உத்பவம் சர்வம் பிரம்மாண்டம்னுட்டார். பிரம்மாண்டம் எங்கேருந்து வந்தது? அகத்துலேருந்து வந்தது. நம்ம படிக்கிற வச்சே மகத்துலேருந்து அகங்காரம் வந்ததுன்னு. ஆனால் மகத்து ஏற்படுறதுக்கு முன்னாடி ஒரு அகம் இருக்குது. அது என்ன அகம்? தேவி என்ன சொல்கிறான்? நான் வந்து அகம் அப்படின்னு, அகோ புருஷிகா அப்படின்னு பார்க்குறோம் சௌந்தர்ய லகரியில். ஸோ அவளை தான் அந்த தட்சிணாமூர்த்தி கோலத்தில் உட்காண்டிருக்கார் சிவன். இல்லையே நீங்கள் படைக்கணுமே, இப்படி உட்காந்துருக்கே, குழந்தைகள்லாம் வயிற்றுக்குள்ளே உட்காந்துருக்கே, அதுக்கெல்லாம் ஏதோ புண்ணியத்தை பண்ணி நம்ம கூட சாயுஜ பதவி அடைய வேண்டாமா அப்படின்னு உள்ளுக்குள்ளே போய் ஒரு அகம் அப்படிங்கிறத உண்டாக்குறான். பகவானுக்குள்ளே போய் நான் அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்துகிறா. அப்போ தான் சிருஷ்டியாக ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த அகத்துலேருந்து தான் சிருஷ்டியாக ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் தான் ஓகே நான் சிருஷ்டி பண்ணேன் இல்லையா அப்படின்னு நினைக்கிறாராம் சிவன். அது மாதிரி அகத்திலிருந்து தான் பிரம்மாண்டமே ஏற்பட்டிருக்கிறது, சராச்சரம் முழுசுமே ஏற்பட்டிருக்கிறது. அப்போ உலகத்தில் எப்படி அகங்காரம்லாம் போகும் கேட்குறேன். அகங்காரத்துலேருந்து நம்ம வந்தது, அதனால எல்லாருக்கிட்டே அகங்காரம் இருக்கும். तद्वियुक्तः कथं भवेत् माया गुणैः त्रिभिः सर्वं रचितं स्थिरजङ्गमं सतृणस्तम्भपर्यन्तं का तत्र परिदेवना ब्रह्मा विष्णुः तथा रुद्रः ते च अहङ्कारमोहिताः. ஸோ படக தந்துவசக. ஸோ தந்துன்னா நூல். ஸோ நூலிருந்து தான் துணி வருது. பட்டானா துணி. ஸோ பட்டக தந்துவசகா, நூல் இல்லாமல் ஏது துணி. ஸோ நூலில் இருக்கிறதுனால தான் துணி வருது. அதே மாதிரி புரோக்தக சொல்லப்படுகிறது. தத்வியுக்தக கதம்ப வேது. அப்போ நூலே இல்லாமல் நான் துணி உண்டாக்க முடியுமா? தத்வியுக்தக, வியுக்தகனா அது இல்லாமல். ஸோ அந்த நூல் இல்லாமல் துணி எப்படி வரும்? வரவே வராது. அது மாதிரி மாயா குணைகி திரிபிகி, 3 குணங்கள். மாயா குணங்கள் என்னது? சத்துவம் ரஜஸ்தமஸ். இந்த 3 குணங்களால் தான் ஸ்திர ஜங்கமம். ஸ்திர ஜங்கம்னு ஸ்தாவர ஜங்கமங்கள், அசையும் அசையாத எல்லாமே சர்வம் ரச்சிதம். இந்த 3 குணங்கள்ங்கிற ஆதாரத்திலிருந்து தான் எல்லாமே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் சகலமும் 3 குணங்களோட ஆதாரத்தில் தான் வந்திருக்கு. ச திருண ஸ்தம்ப பர்யந்தம், அதாவது கீழே ஆரம்பித்து இந்த புல் ஸ்தம்பன சின்ன கிருமி. ஸோ திருண புல்லிலேருந்து ஒரு சின்ன பூச்சியிலேருந்து எல்லாமே கடைசி வரைக்கும் அந்த மாயா குணத்திலேருந்து அடிப்படையில் தான் வருது எல்லாமே. காத்தத்திர பரிதேவனா, அதனால் அகங்காரம் இருக்கேன்னு வருத்தப்படுறதுக்கெல்லாம் தேவையே இல்லை. எல்லாம் குணங்களோடு படைக்கப்பட்டிருக்குது. குணங்களோட ஆட்சி எல்லா இடத்துலையும் இருக்கும். பிரம்மா விஷ்ணு ததா ருத்ரகா, அப்பேற்பட்ட பெரியவா பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாருமே அகங்கார மோகிதாக, எல்லாருக்கும் அகங்காரம் இருக்குது. அந்த மோகம், அந்த மயக்கம் எல்லாருக்குமே இருக்குது. भ्रमन्ति अस्मिन् महागाधे संसारे नृपसत्तम वसिष्ठ नारदाद्याः च मुनयः ज्ञानिनः परं ते अभिभूताः संसरन्ति संसारे अस्मिन् पुनः पुनः. अस्मिन् மகா அகாதே சம்சாரே. அகாதே சம்சாரம்னா ஆழங்காண முடியாத சம்சாரம். எவ்வளோ டீப்பாக இருக்குன்னு கண்டே பிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சம்சார துக்கம் இருக்குது. நிருபசத்தமாக ஜனமேஜயா பிரமந்தி அஸ்மின், எல்லாரும் இதில் உழண்டுன்னு இருக்கோம், அப்படியே சுழண்டுன்னு கிடக்கும் இந்த ஆழங்காண முடியாத சம்சாரத்தில் வந்து பூந்துண்டு. வசிஷ்ட நாரதாத்யாகாச்சா, அப்படிப்பட்ட முனிவர்கள் கூட, வசிஷ்டர் நாரதர் போன்றவர்கள் கூட, முனையக ஞானினக பரம் ஞானினக, பெரிய பெரிய ஞானிகள் கூட இந்த சம்சாரத்தில் தான் இருக்கிறார்கள். தே அபிபூதாக சம்சரந்தி. அபிபூதாகனா அபிபவம்னு அவமானப்படுத்துறது,
சம்சாரம் வந்து நம்மளுக்கு துக்கத்தை கொடுக்கறது. ஸோ இன்டைரக்டாக நான் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன், அது தெரியாமல் மறைச்சி நம்மளை வந்து ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி துக்கத்தில் கொண்டு ஆழ்த்துறது இந்த சம்சாரம். ஸோ அப்படிப்பட்ட சம்சாரத்தில் அபிபவம் பட்டு சம்சரந்தி அவா கூட இந்த சம்சாரத்தில் இருக்கிறார்கள். சம்சாரி அஸ்மின் புனப்புனக, மீண்டும் மீண்டும் ஒரு ஜென்மம் இல்லை, பல பல ஜென்மங்கள் எடுத்துகிட்டே உட்காந்துருக்கோம் இந்த சம்சாரத்தில், பூமியில். பிரமத்தி அஸ்மின் மகாகாசே சம்சாரே நிருபசத்தம வசிஷ்ட நாரதாத்யாஹ ச முனயः ஞானினः பரம் தே அபிபூதாः சம்சரந்தி சம்சாரே அஸ்மின் புனః புனः. नको अपि अस्ति नृपश्रेष्ठ त्रिषु लोकेषु देहभृत् एभिः माया गुणैः मुक्तः शान्त आत्मसुखे स्थितः. சாந்தக. ஸோ நிருபஸ்ரேஷ்ட, ஸோ பெரிய ராஜா ஜனமேஜயனே, ந கோபி அஸ்தி த்ரில்லு லோகேஷு, 3 லோகத்துலேயும் நீ தேடினா கூட தேகபிரத்து, யார் ஒருவன் தேகத்தை தரிச்சிருக்கிறானோ அவனுக்கு அகங்காரம் இல்லாத ஒருத்தன், இந்த குணங்களால் அடிக்கப்படாத ஒருத்தன் கூட கிடையாது. ந கோபி அஸ்தி, ஒருத்தன் கூட கிடையாதுப்பா, 3 லோகத்துலையும் தேடினாலும் கிடைக்காது. ஏபிகி மாயா குணகி முக்தக, இந்த மாயா குணங்களிலிருந்து விடுபட்டவன். இந்த மாயோட குணம் தான் அகங்காரத்தை ஏற்படுத்துறது. அகங்காரம், புத்தி, மனசு சகலமுமே மாயையால் வரக்கூடியது, எல்லாமே இல்லைன்றார். ஸோ எல்லாமே உபாதிகள், ஜீவனுக்கு அந்த உபாதிகளாக இருக்கே தவிர இந்த உபாதிகளால் படுத்தப்படாத மனுஷன் ஒருத்தன் கூட கிடையாது. ந முக்தக. ஸோ சாந்தக ஆத்மசுகே ஸ்திதக, அதாவது சாந்தமாக இந்த மாயா குணங்கள் அடிக்காமல் ஒரு அமைதியாக ஆத்மசுகத்தில் அப்படியே ஆத்மாவிலே லயிச்சுன்னு இருக்கக்கூடிய ஒருத்தன் இருக்கான்னு இல்லவே இல்லைன்றார். कामक्रोधौ तथा लोभः मोहः अहङ्कार सम्भवः न मुञ्चन्ति नरं सर्वं देहवन्तं नृपोत्तम. ஸோ இந்த காமமும் குரோதமும் லோபம் 3 சேர்த்துட்ட. லோபம் பேராசை. ஸோ இந்த இதெல்லாமே மோகம், லோபம் மோகம். ஸோ மோகம் எல்லாமே, மோகம்னு நம்ம ஒரு மயக்கம், நான் அதாவது என்னை விட்டு ஆள் கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாமே ஒரு மயக்கம் தான் அது. ஸோ அப்படிப்பட்டதில் அகங்கார சம்பவக, அந்த ஈகோ, அந்த அகங்காரம், நான் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறனால தான் இந்த கோபம் வருது, காமம் வருது, எல்லாமே அதனால தான் வருது. ஸோ இதெல்லாமே தேகவந்தம் நரம், தேகத்தோடு கூடிய மனுஷனை இது விடாதுன்னுட்டான். நீ விடுறது இல்லையா, அது ஒன்றை விடவே விடாது. அந்த காமம், குரோதம், லோபம் எல்லாம் உங்ககிட்ட வந்து ஒட்டின்றும், அது விடவே விடாது. ந முஞ்சந்தி நரம், இவையெல்லாம், இந்த குணங்கள் எல்லாம் மனிதனை விடுவதே இல்லை. நிருபோத்தம, உத்தமமான ராஜாவே. முஞ்சந்தி अधीत्य वेदशास्त्राणि पुराणानि विचिन्त्य च कृत्वा तीर्थाटनं दानं ध्यानं चैव सुर अर्चनं करोति विषय आसक्तः सर्वं कर्म च चौरवत्. அவ்வளோதான். ஸோ எல்லாம் படிக்கிறான், புராணங்களை படிக்கிறான், வேத சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறதுன்னு படிக்கிறான். அதித்தியனை படித்து அது எல்லாமே படிக்கிறான். விசிந்தியன்னு நல்லா ஆராய்ஞ்சு பார்க்குறான். என்ன சொல்கிறது சாஸ்திரம், என்ன சொல்கிறது புராணங்கள், என்ன சொல்கிறது, இதெல்லாம் நல்லா யோசித்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், தீர்த்தாடனம் பண்ணுறது நல்லது சொல்கிறது. எல்லாம் தீர்த்தாடனம் போ அப்படின்னு வேதம் சொல்கிறது. அதனால் தீர்த்தாடனம் போகிறான். அப்புறம் தானம் பண்ணுறான், தியானம், பகவானை தியானம் பண்ணணும்னு சொல்கிறது, தியானம் பண்ணுறான். எல்லாம் பண்ணிட்டு சுர அர்ச்சனம், தேவர்களுக்கெல்லாம் அர்ச்சனை பண்ணுறான். எல்லாம் நல்ல காரியங்கள்லாம் வேதம் சொல்கிறபடி எல்லாம் நடக்கிறான். அதுக்கப்புறம் விஷயாசக்தக, அதுக்கப்புறம் இந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடிய நான்கிற அந்த எண்ணம் இருக்கிறனால இந்த விஷயங்கள் ஒன்றை விட மாட்டேங்கிறது. நீ என்னெல்லாம் வேதசாஸ்திரம் படித்தாலும் இது ஒன்றை அதை தாண்டி கஷ்டம். அந்த ஜீவன் முக்த நிலைமைங்கிறது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கடினமான நிலைமை. ஸோ சாதாரணமாக யாருமே விஷயத்துலேருந்து விடுபடுறது கஷ்டம். ஸோ அப்படிப்பட்டவன் சர்வம் கர்ம சௌரவத் கரோதி, திருடநாட்டமாக பண்ணிட்டு தான் இருக்கான். ஸோ ஒரு திருடன் அவனை என்ன பண்ணுவான், காலம்பரை திருட போகிறச்சே பகவானே இன்றைக்கி எனக்கு நல்ல பைசா கிடைக்கணும்னு அவனும் பகவானை வேண்டிட்டு தான் போவான். ஸோ ஆனால் அவன் திருடன். ஸோ அது மாதிரி இந்த விஷயத்தில் ஈடுபடுறவச்சே நீ எல்லாமே திருடன் தான்.
ஸோ அதனால் திருடன் எப்படி வந்து பகவானையும் கும்பிட்டுண்டு தானும் திருட்டு வேலையும் ஃபாலோ பண்ணுறானோ அது மாதிரி இந்த விஷயத்துலையும் ஈடுபடுறையே அது தப்புன்ற. ராதிகிருஷ்ணா ஆ படிக்கிறேன். ஆதித்ய வேத சாஸ்திராணி புராணானி விசித்ய ச கிருத்வா தீர்த்தாடனம் தானம் த்யானஞ்சைவ சுர அர்ச்சனம் கரோதி விஷயாசக்தः சர்வம் கர்மம் ச சௌரவத். ராதிகிருஷ்ண மேம். ஓகே. விசாரயதி நோ பூர்வம் काममोहवदान्वितः कृते युगे अपि त्रेतायां द्वापरे कुरु नन्दन विद्धः अत्रास्ति च धर्मो अपि का कथा अद्य कलौ पुनः स्पर्धा सदैव सद्रोहा लोभ अमर्षौ च सर्वदा. ஓகே. ஸோ கிருதே யுகே அப்பி ரெண்டாம் லைனில் கிருதயுகத்தில் கூட திரேதாயாம் துவாபரை, அது மட்டும் இல்லை, துவாபர யுகத்தில் திரேதா யுகத்தில் எல்லா யுகத்துலேயும் குருநந்தன கௌரவ வம்சத்தில் ஆனந்த பட வைக்கக்கூடிய ஜனமேஜயான்னு அர்த்தம். ஜனமேஜயனே காம மோக மதான்விதக, இந்த காமத்தினாலும் மோகத்தினாலும் லோபம் எல்லாம் இந்த கெட்ட குணங்கள்லாம் இருக்கே அதனோடு கூடியவர்கள் பூர்வம் ந விசாரயந்தி, முன்னாடி யோசிக்க மாட்டா, காரியத்தில் பட்டக்குன்னு இறங்கிடுவா, யோசிக்காமல் அதை வந்து விசாரித்து அறியணுங்கிற புத்தி அந்த யுகத்தில் கூட இல்லை. முன்னாடி அவள் யோசிக்க மாட்டேங்கிறார்கள். ஏன்னா இந்த காம மோகம் அவளை கண்ணை மறைச்சிப்படுறது, தான் பண்ணுறது சரியா தப்பான்னு யோசிக்க வைக்கிறது இல்லை அவளை. ஸோ வித்தக, அந்த காமத்தினாலும் குரோதத்தினாலும் லோபத்தினாலும் அடிக்கப்பட்டவர்களாக, வித்தகன்னு இது அடிபட்டவர்களாக, அத்த அஸ்தீச்ச தர்மோ அப்பி, அந்த தர்மத்துக்கே அடிக்கடிச்சு விடுதுன்ற. எப்போ அவருக்கு அவன் மனசில் விசாரித்து அறியலையோ அப்போ அந்த தர்மத்திலேருந்து அவன் வழிவு விடுகிறான். அதனால தர்மத்துக்கே ஒரு அது தர்மமே அடிபடுறது. ஸோ காக்கதாதிய கலவு, அப்படி இருக்கும்போது கலிகாலத்தில் நீ என்னத்து சொல்கிறது, பேசவே வேண்டாங்கிறார். காக்கதாதிய கலவு புனக, அப்போ இந்த கலிகாலத்தில் இந்த தர்மம் அடிபடுறதுங்கிறத பேச்சு சொல்ல தேவையே இல்லை, நிச்சயமாக அடிபடும் கலிகாலத்தில். சதா ஏவ சத்ரோஹாகா, மக்கள் எல்லோரும் எப்படி இருப்பான்னா சதா ஆல்வேஸு இன்னொருத்தனை எப்படி துரோகம் பண்ணலாம் அப்படின்ட்டு லோப அமர்ஷவ், லோபத்தில் ஆட்பட்டு பேராசில் இருந்து கொண்டு, அமர்ஷவ் கோபம், பயங்கர மன்னிக்க முடியாத கோபத்துக்கு தான் அமர்ஷம்னு பேர், மன்னிக்கவே முடியாத அப்படி ஒரு கோபத்தை வச்சுப்பா. சர்வதா ஸ்பர்தா, எப்போ பார்த்தாலும் போட்டா போட்டி, அப்படி எப்போதும் போட்டா போட்டி, கோபம் லோபம், இது கலியுகத்துக்கே பிரதானமான ஒரு குணம். அது ஒன்றுமே பண்ணவே முடியாது பண்ணுறான். ஏன்னா அந்த காலத்தில் 3 யுகத்துலேயும் பண்ண முடியல, இந்த கலியில் பேசுகிறதுக்கே வழி இல்லை. एवं विदः अस्ति संसारः न अत्र कार्या विचारणा साधवः वीरला लोके भवन्ति गतमत्सराः जितक्रोधा जित अमर्षा दृष्टानार्थं व्यवस्थिताः. दृष्टान्त अर्थம். ஓகே. ஸோ ஏவம் விதக அஸ்தி சம்சாரகா, இப்படி தான்ப்பா இருக்குது சம்சாரமே, இந்த உலகமே இப்படி தான் இருக்குங்கிற. ஏவம் விதகனா இவ்வாறு தான் இந்த உலகமே இருக்குது. நேத்திர காரியா விசாரணா, இதில் போட்டு ரொம்ப கவலைப்பட்டு என்ன ஏதுல ரொம்ப யோசித்து பிரயோஜனம் இல்லை. நீ இப்போ கேள்வி காட்டியே இவாளுக்கெல்லாம் கூட சண்டை வரதான்ட்டு, அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும், எல்லா யுகத்துலையும் இருக்கத்தான் செய்கிறது. அதனால் ரொம்ப அதை பற்றி டீப்பாக நீ திங்க் பண்ண வேண்டியதில்லை. நேத்திர காரியா விசாரணை, இந்த காரியத்தை பற்றி ரொம்ப மனசை போட்டு அலக்கழிச்சிக்காதே. சாதவக லோகே விரலாக, உலகத்தில் நல்ல ஒரு சாதுக்கள் அப்படின்னு பார்த்தேன்னா கையை விட்டு எண்ணிவிடலாம், விரலை விட்டு எண்ணிடலாம். விரலானது விரல் போல் அவ்வளோ ரொம்ப ரேர். ஸோ பவந்தி கத மத்சராக, அதாவது போட்டா போட்டி இல்லாதவர்கள், மத்சரியங்கிற கெட்ட குணம் இல்லாதவர்கள் ரொம்ப விரலா பவந்தி, ரொம்ப ரேராக இருக்கிறார்கள். ஸோ அவளை எப்படி ஜிதக்ரோதாக, இப்படிப்பட்டவர்கள், ஜிதக்ரோதான கோபத்தை ஜெயித்தவர்கள், ஜித அமர்ஷாக, அதை விட பெரிய கோபம் வருது அதையும் ஜெயித்தவர்கள், திருஷ்டாந்த அர்த்தம் விவசிதாக, ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும்தான் இருக்காங்கிறா. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும், அப்படி திருஷ்டாந்தம்னு சொன்னானே
ஒரு ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கணும். அதான் திருஷ்டாந்தம்னு பேர். என்ன இந்த பிரவச்சன கர்த்தாக்களுக்கெல்லாம் பாகவதம் சொல்கிறோச்சோ நிறைய திருஷ்டாந்தம் சொல்லணும்னு இருக்குது. பாகவதம் சொல்கிறதுக்கே பிரவச்சனம் பண்ணுறோச்சோ அதெல்லாம் கொடுக்கணும், மக்களுக்கு இல்லாட்ட புரியாது. அப்போ நிறைய திருஷ்டாந்தம் கொடுத்து தான் ஒரு இதையும் சொல்லி தருவான். அந்த மாதிரி திருஷ்டாந்தம் கொடுத்துக்கு இது பாரு கோபத்தை ஜெயிச்சவா இல்லவே இல்லைன்னு சொன்னா கூட ஒரே ஒரு ஆள் இருக்கான் பாரு, இப்படி இருக்கணும் அப்படின்னு ஜென்ரலைஸ் பண்ணி சொல்லணும் இல்லையா? அதுக்காக வேண்டி வியவஸ்திதாக அப்படி ஒரு 4-5 பேர் இருக்காப்பா விரல் விட்டு என்றதுக்குன்ற. एवं विदः अस्ति संसारः न अत्र कार्याविचारणा साधवः विरला लोके भवन्ति गदमत्सराः जितक्रोधा जित अमर्षा दृष्टान्त अर्थं व्यवस्थिताः. Hare Krishna ma'am. राजोवाच ते धन्याः कृतपुण्याः ते मदमोहविवर्जिताः जितेन्द्रियाः सदाचाराः जितं तैः भुवनत्रयम्. ஸோ ராஜா இப்போ ஜனமேஜை சொல்கிறா, தே தன்யாக கிருத்த புண்ணியா. யார் இந்த கொஞ்சோடு விரலை விட்டு என்றவா இருக்காளே அவள் ரொம்ப தன்யம் புண்ணியம் பண்ணினவர்கள், அவர்களாம் தான் தன்யர்கள். கிருத்த புண்ணியாக புண்ணியம் செய்தவர்கள். மத மோக விவர்ஜிதாக, இவாளுக்கு மதம் இல்லை, மோகம் இல்லை, லோபம் குரோபம் எதுவுமே இல்லை அப்படி சொல்லிட்டார் இல்லையா, அந்த மாதிரி ஆள்கள். ஸோ அவள்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ண தன்யர்கள். ஜிதேந்திரியாக, ஸோ இந்திரியங்கள் எல்லாம் ஜெயித்தவர்கள் அவர்கள். ஏன்னா காம குரோதெல்லாம் வரலையே அவளுக்கு, அதனால் இந்திரியங்களை ஜெயித்தவர்கள். சதாச்சாராக, நல்ல ஆச்சாரம் நல்லொழுக்கம் மிகுந்தவர்கள். ஜிதம் தை புவனத்ரயம், அவள் தான் 3 லோகத்தையும் ஜெயித்தவர்கள். ஸோ 3 லோகத்தை ஜெயித்து குணங்களை தாண்டியவர்களாக ஆயிடுறாளேவா, குணத்திலேருந்து அடிபட்டு இது பரத்ததரன்னு ஆகலை, குணத்தை தாண்டிடுறாவா. ஸோ அவள் தான் 3 லோகத்தையும் ஜெயித்தவர்கள்னு சொல்கிறார். Radhe Krishna ma'am. Adunomi patakam smritva pituhu mama mahatmanaha kritaha tapasvinaha kante vrita sarpaha hi agambina. அடுத்த லைன். अतः तस्य मुनिश्रेष्ठ भविता किं मम अग्रतः. ஸோ பிதுகு மம மகாத்மனக, எங்கள் அப்பா மகாத்மாவான எங்கள் அப்பா பரீட்சித் இல்லையா. ஸோ மம பிதுகு என்னுடைய அப்பா பரீட்சித்துடைய பாதகம் ஸ்மிருத்வா, அவர் ஒரு தப்பு பண்ணிட்டார், பயங்கரமான பாதகம் பண்ணிட்டார். ஒரு முனிவர் கழுத்தில் போய் செத்த பாம்பு தூக்கி போட்டார். ஸோ அவருடைய அந்த பாபத்தை துனோமி நான் நீக்குவேன், நான் இப்போ களைவேன், துனோமி. ஸோ கிருத்தக தபஸ்வினக கண்டே, அவர் என்ன பண்ணார், அந்த பாவம் என்ன பாவம் பண்ணினார், ஒரு தபஸ்வியாக ஒரு முனிவர் உட்காண்டிருந்தார், அவருடைய கழுத்தில் மிருத சர்ப்பக ஒரு செத்த பாபத்துக்கு போட்டார், அதை பண்ணினார், அந்த பாவத்தை பண்ணினார் அவர். ஹி அகம்பினா, அவருக்கு பாபமே பண்ணலை அந்த முனிவர், இவருக்கு என்ன பண்ணினாரா, தப்பு பண்ணாரா, இல்லை. ஸோ பாபமே பண்ணாத அந்த முனிவருக்கு இவரோட கழுத்தில் போய் இந்த போட்டு எங்கள் அப்பா பெரிய பாதகம் பண்ணிட்டார் அவர். ஸோ அதை நான் துனோமின்னு ஆக்சுவலாக 4வது தா போட்டால் தான் துனோமின்னு நீக்குகிறேன்னு அர்த்தம். இங்கே துனோமின வருந்துறேன்னு அர்த்தம். 3வது தா போட்டானா வருந்துகிறேன். ஸோ அத்தகா தஸ்ய முனிஸ்ரேஷ்ட, ஆகவே அவருடைய முனிஸ்ரேஷ்டரே யார் வியாசரே, பவிதா கிம் மம அக்ரதக. ஸோ எனக்கப்புறம் நான் ரொம்ப வருத்தப்படுறேன், எனக்கப்புறம் எங்கள் அப்பாவோட கதி என்ன ஆகும், ஒன்றும் ஆகாது, இவனே தான் யாகம் பண்ணி அவர் கொண்டு சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சுட போகிறானே. ஸோ வியாசர் தானே அதுக்கு தானே வந்திருக்கார் இவனை. ஸோ அதனால் எனக்கு அப்புறம் எங்கள் அப்பாவோட நிலைமை என்ன ஆகும், இப்போ நான் ஏதாவது பண்ணினா தானே உண்டு எங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு கேட்குறான். न जाने बुद्धि सम्मोहात् किं वा कार्यं भविष्यति मधु पश्यति मूढात्मा प्रपातं न एव पश्यति करोति निन्दितं அது போட்டுக்கலாம் மேம். கரோதி நிந்திதம் கர்ம நரகாத்ன பிபேதி ச. ஸோ அதுக்கப்புறம் 2 தான், லாஸ்ட் 3. ஓகே.
ஸோ ந ஜானே புத்தி சம்மோகாத், எனக்கு புத்தி பிசகி போயிடுது. எனக்கு அது மட்டும் இல்லை, எனக்கு என்ன கிம் காரியமா பவிஷ்யதி, என்ன ஏற்படுமோ எனக்கு அப்படியே புத்தி பெசஞ்சு போயிருக்கேன். இப்படிலாம் நடக்கிறதுங்கும் போது எங்கள் அப்பா கதி என்ன ஆகுன்னு பயப்படுறேன், எனக்கு ஒரே பயக்கமாக இருக்கே, அப்படி எனக்கு மோகமாக இருக்கே, புத்தி பிறந்து போச்சுங்கிறார். எனக்கு புத்தி யோசிக்கவே தரலையே, அந்த மாதிரி ஆயிடுத்து. மது பஷ்யதி மூடாத்மா பிரபாத்தம் நைவ பஷ்யதி. அதாவது மதுன்னு சொன்னானே இங்கே கல்லுன்னு எடுத்துக்கணும். மதுன்னு நார்மலாக தேன்னு ஒரு அர்த்தம் உண்டு, தேன் சொல்லுவோம், இங்கே வந்து கல். ஸோ மூடனாகப்பட்டவன் வந்து பிரபாத்தம் நைவ பஷ்யதி. பிரபாத்தம்னா நீர்வீழ்ச்சி, பிரபாத்தம் சொன்னால் நீர்வீழ்ச்சி. ஸோ நீர்வீழ்ச்சி மாதிரி அவ்வளோ அழகாக ஒரு விஷயம் இருக்கிறத அதை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். மது இந்த கல்லை பற்றி தெரிஞ்சுக்கிறான். அதாவது கேவலமான விஷயங்கள் தான் மனசில் போகிறது, நல்ல விஷயங்கள் மனசில் போக மாட்டேங்கிறதே, எனக்கு புத்தி சமூகம் ஆயிடுத்தே. நிந்தனம் கர்ம கரோதி. ஸோ அதாவது இப்போ அப்பாவை ரெஃபர் பண்ணுறான். இப்போ ஆக்சுவலாக அவள் அப்பாவை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கார். புத்தி மோகத்தினால தானே அவர் இப்படி பண்ணிட்டாரு. பசி வந்த உடனே என்ன பண்ணுறோம் தெரியாமல் ஒரு காரியத்தை பண்ணிட்டார் அவர். ஸோ நிந்தித்தம் கர்ம கரோதி, அது எல்லாராலும் தூஷிக்கப்படக்கூடிய நிந்தனைக்குரிய அந்த காரியத்தை அவர் பண்ணிவிடுறா. நரகாத்னா பிபேதிச்ச, அதனால நரகம் ஏற்பட போகிறதே அது பார்க்குறது இல்லை, அதை யோசிக்கிறது தப்பு இல்லை. ஸோ பின்னாடி வரக்கூடிய அந்த கஷ்டங்களை யோசிக்காமல் சடக்கிற ஒரு காரியத்தை பண்ணிடுறான். அந்த கோபத்தில் இதிலே ஆச்சரியத்தில் ஆட்பட்டு, அதனால நரகாத்னா பிபேதிச்ச, நரகத்தை கண்டு பயப்படாமல் இந்த காரியத்தை பண்ணிடுறான். இன்னொன்று பிரபாதம். கதம் யுத்தம் புரா விருத்தம் விஸ்தராத் தத்வதஸ்வ மே பிரஹ்லாதேன யதாச்ச உக்ரம் நரநாராயணஸ்ய வை. ஓகே, முன்னாடி யுத்தம் புறா கதம் விருத்தம், முன்னாடி எப்படி இந்த சண்டை ஏற்பட்டது இவா ரெண்டு பேருக்குள்ள, பிரகலாதனுக்கு இவளுக்கும். விஸ்தராத் வதஸ்வமே, நீங்கள் கதை சண்டை உண்டாச்சு சொல்லிட்டேன், அவ்வளோதான். இப்போ அதை விஸ்தரித்து சொல்லணும். எப்படி வந்தது, எந்த காரணத்தினால கோபம் வந்தது, எதுக்காக வேண்டிய வாழ்க்குள்ள மனசுக்குள்ளே விரோதம் ஏற்பட்டு சண்டை போட்டா, இதெல்லாம் விஸ்தரமாக சொல்லுங்க. பிரகலாதேன யதாச்ச உக்ரம், உக்ரமான யுத்தம் நரநாராயணர்களுக்கிடையும் பிரகலாதனுக்கும் நடுவில் ஏற்பட்டதை விஸ்தரித்து சொல்லுங்கன்ட்டு இருப்போம். प्रह्लादः तु कथं यातः पातालात् तत्त्वदस्व मे सारस्वते महातीर्थे पुण्ये बदरिकाश्रमे. ஸோ பிரகலாதக கதம் யாதக, பாதாளத்தில் தானே அவன், பாதாளத்தில் பிரகலாதன் அவளுடைய லோகங்கள் எல்லாமே அவளோட கீழ் லோகங்கள் தானே அசுரர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கார். ஸோ அந்த லோகத்திலிருந்து அவன் இங்கே பத்ரிகாசிரமத்துக்கு எங்கே வந்தான்? ஸோ பத்ரிகாசிரமம் பூலோகத்தில் இருக்குது. இவாளெல்லாம் பாதாள லோகத்தில் வசிக்கக்கூடியவர்கள், அசுரர்கள் ராட்சசர்கள் எல்லாம் பாதாள லோகங்களில் இருக்கக்கூடியவர்கள். ஸோ அங்கேருந்து கதம் யாத்தக, அவன் அங்கேருந்து பாதாள லோகத்துலேருந்து எங்கே மேலே வந்தான், பத்ரிகாசிரமத்துக்கு எப்படி வந்தான்? சாரஸ்வதே மகாதீர்த்தே, சரஸ்வதி நதி ஓடக்கூடிய, ஏன்னா பத்ரியில் இன்றைக்கி போனாலும் அந்த சரஸ்வதி கொஞ்சம் தூரம் நம்ம பார்க்குறோம். இப்போ கூட சரஸ்வதி நதி கொஞ்சம் தூரம் நமக்கு தெரியாது பத்ரிகாசிரமத்தில், பத்ரிநாத்தில். ஸோ அங்கே சாரஸ்வதி மகாதீர்த்தை, சரஸ்வதி ஓடக்கூடிய மகா தீர்த்தமாகப்பட்ட சரஸ்வதி நதி ஓடக்கூடிய புண்ணியமான பத்ரிகாசிரமத்தில் அவன் எப்படி வந்தான்? नरनारायणौ शान्तौ तापसौ मुनिसत्तमौ कृतवन्तौ तथा युद्धं हेतुना केन मानद. சாந்தமானவர்கள், தபஸில் இருக்கக்கூடியவர்கள், முனிவர்கள், உயர்ந்த முனிவர்கள், அப்படிப்பட்ட நரநாராயணர்கள் கேன ஹேத்துனா, எந்த காரணத்தில், ஹேத்துனா காரணம், கேனஹேதுனா எந்த காரணத்தினால், ததா யுத்தம் குர்வந்தவ் எப்படி யுத்தம் பண்ணினாவா, எந்த காரணத்தினால அவள் இந்த பிரகலாதன் வந்தான், சரி ரைட்டு பத்ரிகாசன் வந்தான், அப்போ எந்த காரணத்தினால இவா ரெண்டு பேரும் அவங்க கூட யுத்தம் பண்ணினா, மானதான்னு கூப்பிட்றார் யார், வியாசரே, கௌரவத்தை அளிக்கக்கூடியவரே, அப்படி பேசக்கூடியவர், மானதானது மரியாதை கொடுக்கக்கூடியவரே அப்படின்னு வசிஷ்டரை பார்த்து கூப்பிட்றார்.
वैरं भवति वित्तार्थं दारार्थं वा परस्परम् एष नारहितौ कस्मात् चक्रतुः प्रदनं महत्. ஸோ பரஸ்பரம் வித்தார்த்தம் தாரார்த்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை எப்படி ஏற்படும்? பணத்துக்கு வேண்டி. ஸோ எனக்கு கிடைக்க வேண்டிய பணம் உனக்கு அடிச்சுட்டு அது எப்படி அது பங்கிடுறதுக்கெல்லாம் சண்டை வரும். வித்தார்த்தம், வித்தான பணம், பணத்துக்காக சண்டை வரும். தாரார்த்தம் பொண்டாட்டி, ஓ பொண்டாட்டி எனக்கு ஒன்றுனா அதுக்கு சண்டை வரும். இவன் தூக்கின்னு போயிட்டானே ருமையா வாலி, அது மாதிரி இந்த மாதிரி பொண்டாட்டிக்கு வேண்டி சண்டை ஏற்படும். ஸோ வைரம் பவதி, அப்போ தான் சண்டையெல்லாம் ஏற்படும். ஏஷனா ரகிதக, இவா ரெண்டு பேருக்குமோ எந்த ஆசையும் கிடையாது. நரநாராயணனுக்கு இந்த மாதிரி பிரகலாதனோட பணம் வேணுமா, என்ன வேணும் அவளுக்கு? ஸோ அப்படி ஏஷனான விருப்பம். ஸோ அந்த ஏஷனா இல்லவே கிடையாது, விருப்பமே கிடையாது அவளுக்கு. அப்படி இருக்கும்போது மகத்து பிரதனம், பெரிய போர், பிரதனம்னா போர், பெரிய போரை கஸ்மா சக்கரத்துக்கு ஏன் பண்ணினார்கள் அந்த நரநாராயணர்கள் கேட்குறேன். वैरं भवति वित्तार्थं दारार्थं वा परस्परम् एष नारहितौ कस्मात् चक्रतुः प्रदनं महत्. प्रह्लादः अपि च धर्मात्मा ज्ञात्वा देवौ सनातनौ कृतवान् स कथं युद्धं नरनारायणौ मुनि एतत् विस्तरतः ब्रह्मन् श्रोतुमिच्छामि कारणम्. ஸோ பிரகலாதன் சாதாரண மனுஷன் கிடையாது, ரொம்ப தர்மமுடையவன், தர்மாத்மாவன். ஞாத்வா தேவம் சனாதனம் தெரியுது, அவளை பார்த்தாலே முனிவர்கள்னு இந்த பிரகலாதனுக்கு தெரியும். ஸோ அறிந்தும், ஞாத்வா அறிந்து கொண்டும், அந்த தேவர்களான ரெண்டு பேர் சனாதன முனிவர்களான அந்த நரநாராயணர்களிடம் கிருத்தவான் சக கதம் யுத்தம், அந்த நரநாராயணர்கள் முனிவர்களிடம் அவன் எப்படி அந்த யுத்தத்தை பண்ணினான். ஏதத் விஸ்தரத்தக, இதை விஸ்தாரமாக சொல்லணும் பிரம்மன் கே வியாசரே. ஸ்ரோத்துமிச்சாமி காரணம், அந்த காரணத்தை நான் அறிய விரும்புகிறேன், ஆகவே நீங்கள் சொல்லுங்க விஸ்தாரமான்ட்ட. श्रीमद्देवी भगवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां चतुर्थस्कन्धे अहङ्कारावर्तन वर्णनं नाम सप्तमोऽध्यायः. सर्वं जगदाम्बार्पणमस्तु. राधे कृष्ण मैम. अष्टमोऽध्यायः. सूत उवाच इति पृष्टः तदा विप्रः राज्ञा पारीक्षितेन वै उवाच विस्तरात् सर्वं व्यासः सत्यवती सुतः. சூதர் நைமிஷாரண்யத்துக்கு நைமிஷாரண்யத்துக்கு வந்துட்டாருங்க. ஸோ நைமிஷாரண்யத்தில் சூதர் கதை சொல்லிட்டு இருக்கா, சௌனகாதி முனிவர்கள்ட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இதி பிருஷ்டக ததா விப்ரக. ஸோ இவ்வாறு கேட்கப்பட்ட ஜனமேஜயன் வியாசர்கிட்ட கேட்டார், அந்த விப்ரக வியாசர். ஸோ இப்படி கேட்கப்பட்ட அந்த வியாசர் ராஜாவான ஜனமேஜயனால் பாரீட்சித்துன்னு ஜனமேஜயன், பரீட்சித்தோட பிள்ளை பாரீட்சித்து. ஸோ பரீட்சித்தோட பிள்ளை ஜனமேஜயன் இப்படி கேட்ட பொழுது விஸ்தராத்து, ரொம்ப விஸ்தாரமாக சர்வம் உவாச்ச, எல்லாம் சொல்கிறார் வியாசர். முதல்லேருந்து ஆரம்பத்துலேருந்து எல்லாம் சொன்னார். சத்யவதி சுதகா வியாசக, சத்யவதியோட பிள்ளையான வியாசர் விஸ்தாரமாக சொன்னார். जनमेजयः अपि धर्मात्मा निर्वेदं परमं गतः चित्तं दुश्चरितं मत्वा वैराटी तनयस्य वै. ஸோ வைராட்டி தனையக, வைராட்டி தனையார் விராட்ட ராஜாவுடைய பெண்ணுடைய பிள்ளை. ஸோ ஆறு வைராட்டிங்கிறது இவள் இல்லையா, உத்தரை. ஸோ உத்தரையோட பிள்ளை பரீட்சித்து. ஸோ வைராட்டி தனேசு துஷ்சரிதம், அவன் பண்ண இது கெடுதல், எனது பரிசுத்தை என்ன பண்ண பாவத்துக்கு போட்டான், அது துஷ்சரிதம், அவனுடைய கேடான ஒரு செயல். ஸோ சித்தம் மத்வா, அதை மனசில் புரிந்து கொண்டு, ஸோ என்னுடைய அப்பா தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு புரிந்து கொண்டு, ஜனமேஜயக அப்படி தர்மாத்மா. ஸோ அவரும் ஜனமேஜயன் கூட தர்மாத்மாவாக இருந்தாலும் நிர்வேதம் பரமகத்தக, ரொம்ப இதாகிடுச்சு, டிப்ரெஷன் ஆகிடுது. ஓ எங்கள் அப்பா இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு மனம் ரொம்ப வருந்தினான்.
जनमेजयः अपि धर्मात्मा निर्वेदं परमं गतः चित्तं दुश्चरितं मत्वा वैराटी तनयस्य वै तस्य एव उद्धरणार्थाय चकार सततं मनः विप्र अवमानपापेन यमलोकं गतस्य वै. ஸோ தஸ்யேவ உதாரணார்த்தாய யார் பரீட்சத்தை உதாரணம் பண்ணணும். ஏன்னா அவன் நிறைய பாவம் பண்ணிட்டான், நரகத்தில் உட்காந்துருக்க வேண்டியிருக்கும். ஸோ அவனை சொர்க்கத்துக்கு எப்படி அனுப்புறது? ஸோ அவனை உத்தாரணம் பண்ணணும். அதுக்காக வேண்டி உத்தரணார்த்தாய அந்த அர்த்தத்துக்காக சததம் மனக சக்கார மனசில் நிச்சயம் எங்கள் அப்பாவை எப்படியாவது நான் மேலே கொண்டு போவேன் இல்லையா, அந்த மாதிரி நினச்சிட்டான். விப்ர அவமான பாப்பேன, ஏன்னா விப்ரன் யார்? பிராமணர். அந்த பிராமணர் மேலே செத்தப்பாம்பை போட்டாரே அந்த விப்ரன், அந்த பிராமணன் அவரை அவமானப்படுத்தியதனால் ஏற்பட்ட பாபம் யார்? பரீட்சத்துக்கு இருக்குது. அந்த பாவத்தினால யமலோகம் கத சேவை, யமலோகத்துக்கு போயிருக்கான் அவன். இப்போ அவன் சொர்க்கத்துக்கு போகலை, செத்ததுக்கப்புறம் அந்த பாம்பு தச்சகர் பாம்பு கடித்து அவன் அந்த மரணமும் துர்மரணமாக இருந்தது, நல்ல ஒரு மரணமாக இல்லை. அதனால அந்த பாவத்தினால யமலோகம் போனவனை எப்படியாவது உத்தரணம் பண்ணணும் அப்படின்னு ஜனமேஜயன் நிச்சயித்தான்னு சூத்தர் சொல்லிட்டு இருக்கார் கதையை. यस्मात् त्रायते पितरं स्वकं पुत्र इति नाम सार्थं स्यात् तेन तस्य मुनीश्वराः. இங்கே சூதர் சொல்கிறார், இது ஜெனரலைஸ்ட் இது. அதாவது புத்து நாமக நரகாத்து, அதாவது புத்துன்னு ஒரு நரகம் இருக்குது. அந்த புத்து நரகத்துக்கு யார் போவான்னு சொன்னான்னா குழந்தை இல்லாதவாளெல்லாம் அந்த புத்து நரகத்துக்கு போயிடுவான். ஸோ அந்த புத்துங்கிற நரகத்துக்கு போகாமல் காப்பாற்றுறது திராயத்தேன்னா ஸோ அந்த புத்து நரகத்தில் விழாமல் காப்பாற்றுறதுக்கு ஒரு புத்திரன் இங்கே வேணும். ஸோ அதனால் பிதரம் சொகம் தன்னுடைய அப்பாவை அந்த புத்து நரகத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்காக புத்திரேதி நாம சார்த்தம், அதனால தான் அந்த பிள்ளைக்கே புத்திரன்னு ஒரு பேர். புத்து நரகத்தில் விழ வைக்காமல் இருக்கான்ங்கிறதுனால தான் புத்திர அப்படின்னே பேர். ஸோ அதாவது புத்து நரகாத்து திராயத்தே, திராயத்தே. ஸோ அப்படி அதை சார்த்தம் சாத்து, அது அர்த்தத்தோடு இருக்கணும். எங்கள் அப்பாவை நரகத்துக்கு அனுப்பாமல் நான் மேலே அனுப்பினா தான் அந்த என்னோடய புத்திரங்கிற பேருக்கே ஒரு அர்த்தம் சார்த்தமாக இருக்கும். அந்த அர்த்தம் ஒழுங்காக இருக்கும், சியாத்து ஆகும். தேன தஸ்ய முனீஸ்வராக. ஸோ ஆகவே அதை முனீஸ்வராகான்னு இவர் அட்ரஸ் பண்ணுறார். இங்கே முன்னாடி உட்காண்டிருக்கா யார்? சவுனகாதி முனிவர்கள்லாம் உட்காண்டிருக்கார். சூதர் கதை சொல்லிட்டு இருக்கார். முனீஸ்வராக அதை முனிவர்களே, ஆகவே அவன் அப்படி யோசிச்சான். யார்? அந்த ஜனமேஜயன் எங்கள் அப்பாவை உத்தாரணம் பண்ணணும் அப்படின்னு. தேனன்னு எதனால்? அந்த புத்திரன் அந்த பிள்ளைய அப்பாவை காப்பாற்றணும், அந்த பேரை ஒரு நல்ல ஒரு அர்த்தத்தோடு உண்டாக்கணுங்கிறதுனால அந்த பையன் அதை முயற்சி பண்ணினான். सर्पदष्टं नृपं श्रुत्वा हर्म्य उपरि मृतं तथा विप्रशापात् औत्तरेयं स्नानदान विवर्जितम्. ஸோ சர்ப்பதஷ்டம் நிருபம், அதாவது கடைசியில் சர்ப்பத்தால் செத்தான் யார்? பரீட்சித்து. ஸோ இப்படி சர்ப்பத்தினால செத்து போன ராஜா பரீட்சித்து ஸ்ருத்வா ஹர்மிய உபரி மிருதம், அது மட்டும் இல்லை பூமியில் சாகனம் போல் இருக்கு. நட்டு அந்தரத்துலலாம் சாகிறதெல்லாம் துர்மரணது. ஸோ அதனால் இவன் மாளிகையை கட்டி 7ஆம் மாடியில் உட்காந்து செத்து போயிருக்கான். யார்? பரீட்சித்து. அது நம்மளை பொறுத்த வரைக்கும் கீழே, அவளை பொறுத்த வரைக்கும் காவிய கர்த்தாவை பொறுத்த வரைக்கும் அது பூமி கிடையாது, அது அந்தரத்தில் செத்தான்னு அர்த்தம். ஸோ ஹர்மிய உபரி அந்த பால்கனியில் போய் அவன் செத்து போனானே 7ஆம் மாடியில் போய் மிருதம் ததா அப்படி செத்து போன அப்பா யார்? விப்ரஷாபாத் ஔத்தரேயம். ஔத்தரேன்னு உத்தராவிட பிள்ளை ஔத்தரேயம் பரீட்சித்து. ஸோ விப்ரஷாபாத் அந்த பிராமண சாபத்தினால் இந்த பரீட்சித்து இப்படி போனான். ஸ்நான தான விவர்ஜிதம், குளிக்கலை, ஒன்றும் பண்ணலை, தானம் கொடுக்கலை.
சாக போகிறது தெரிஞ்சால் எவ்வளோ தானம் பண்ணணும். ஒரு காட்டுக்கு போகிறச்சே ராமர் எவ்வளோ தானம் பண்ணிட்டு போனார். ஸோ அதனால் இங்கே வந்து அவர் ஒன்றுமே பண்ணலை. சாக போகிறேன்னு தெரிஞ்சுட்டு 7 நாளைக்கு ஒன்றுமே பண்ணலை. ஒரு பில்டிங்கை கட்டி மேலே போய் உட்காந்துட்டாங்க. ஸோ அதனால் ஸ்நானமும் இல்லை, குளிக்கவும் இல்லை, தானமும் பண்ணலை. இதெல்லாம் பண்ணாததுனால அவருக்கு நரகத்துக்கு போயிருக்கான். அவனை உத்தாரணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சான்னு இங்கே சூதர் சொல்லிட்டு இருக்கேன். सर्वदष्टं नृपं श्रुत्वा हर्म्यः उपरिमृतं तथा विप्रशापात् औत्तरेयं स्नानदानविवर्जितम् पितुः गतिं निशम्य असौ निर्वेदं गतवान् नृपः पारीक्षितः महाभागः सन्तप्तः भयविह्वलः. ஸோ பித்துகு கதிம், எங்கள் அப்பாவோட கதி, தன்னுடைய அப்பாவுடைய கதி அப்படி நினச்சி பார்த்தான். நிஷம்ய அசௌ நிர்வேதம் கதவான் இருப்பான். நிர்வேதம்னு ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனை ஆகிடுது. அது ஒரு வைராக்கியம் வேறு வரும். நிர்வேதங்கிறதுக்கு 2 அர்த்தம் உண்டு. ஒன்று டிப்ரெஷனில் இருக்கிறது, அதனால ஏற்படக்கூடிய ஒரு வைராக்கியம். ஸோ அப்படி அது ஒரு இது வந்தது, வைராக்கியம் வந்து. பாரிஷிதகன் பரிஷித்தோட பிள்ளை பாரிஷிதன். அப்போ ஜனமேஜயன் மகாபாகியமுடைய அந்த ஜனமேஜயன் சந்தப்தக தபிச்சு போயிட்டான். எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு ஷாவு வந்துருத்தே, பயவிஹ்வலக பயந்து போயிட்டான். ஸோ எங்கள் அப்பா வந்து நல்ல கதிக்கு நான் கொண்டு போனோம், இல்லாட்ட நான் புத்திரங்கிற பேரே எனக்கு சரிப்படாது அப்படின்னு யோசிச்சான் அவன். கரெக்ட், சந்தப்தக அதை பயவிஹ்வலக கரெக்ட் தான். पप्रच्छ अथ मुनिं व्यासं गृह आगतम् अनिन्दितः नरनारायणस्य इमां कथां परमविस्तृताम्. ஸோ பப்ரச்ச அத முனிம் வியாசம், வியாசரை பார்த்து ஜனமேஜயன் கேட்டான். பப்ரச்ச கேட்டான். கிரக ஆகதம் அனிந்திதக, அதாவது குற்றமற்ற அந்த வியாசர் வரார், எங்கள் வீட்டுக்கு வரார். இவன் சர்ப்பயாகம் முடிச்சு அப்போ தான் சர்ப்பயாகம் பண்ணாதே சொல்லிட்டார் இல்லையா. ஆஸ்திகர் வந்து சர்ப்பயாகத்தெல்லாம் பண்ணாதே, ஒரு பாம்பு கடிச்சது சொல்லிட்டு எல்லா பாம்பையும் நீ கொல்வியான்னு எல்லாம் கேட்டவுடனே இப்போ அந்த சர்ப்பயாகத்தை நிறுத்திட்டு நிற்கிறான். அந்த சமயத்தில் தான் வியாசர் அங்கே வரார். ஸோ அங்கே வந்த தன் வீட்டுக்கு வந்த வியாசரை பார்த்து நரநாராயணசி இமாம் கதாம், இந்த நரநாராயணோட கதையை பற்றி இப்போ கேட்குறானவன். பரம விஸ்திருத்தம், ரொம்ப பரம விஸ்தாரமான கதையை அவன் கேட்டான் அப்படின்னு நைமிஷாரண்யத்தில் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு இங்கே சூதர். व्यास उवाच स यदा निहतः रौद्रः हिरण्यकशिपुः नृप अभिषिक्तः तदा राज्ये प्रह्लादः नाम तत्सुतः. ஸோ ரௌத்ரகா ஹிரண்யகசிபு, ரொம்ப ரௌத்ரமான ரொம்ப கோபக்காரனான ஹிரண்யகசிபு நிகத்தக யதா நிகத்தக எப்போ கொல்லப்பட்டானோ. ஸோ ஹிரண்யகசிபு எத்து போனதுக்கு வரம் இருப்ப ஹே யார் ஜனமேஜயனே கூப்பிட்றாருங்க. வியாசர் சொல்லிட்டு இருக்கார். அபிஷிக்தகா ததா பிரகலாதக ராஜ்யே, பிரகலாதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டான். ஸோ ஹிரண்யகசிபு செத்து போயாச்சு. அதுக்கப்புறம் பிரகலாதன் ராஜாவானான். அவனுடைய தத் சுதக அந்த ஹிரண்யகசிபுவோட பிள்ளையாகப்பட்டவன் பிரகலாதன், அவன் ராஜ்யத்தை ஆண்டான். நிகதக நிகதக तस्मिन् शासति दैत्येन्द्रे देव ब्राह्मण पूजके मकैः भूमौ नृपतयः यजन्तः श्रद्धयान्विताः. ஓகே, தஸ்மின் சாசதி, சாசனம் பண்ணிட்டு இருக்கான். சாசனம்னா ரூல். ஸோ அந்த பிரகலாதன் தஸ்மின் அவனுடைய அந்த சாசனத்தில் தைத்தியேந்திரே, தைத்தியர்களுக்கெல்லாம் இந்திரன் போல் இருக்கக்கூடியவன் பிரகலாதன். ஸோ அசுரர்கள் இந்திரனாட இருக்கக்கூடிய அந்த பிரகலாதனுடைய ராஜ்யத்தில் தேவ பிராமண பூஜகே, ஸோ தேவர்கள் எல்லாம் பூஜிக்கப்பட்டார்கள், பிராமணர்கள் நல்ல ரட்சிக்கப்பட்டார்கள், அவெல்லாம் பூஜைக்குரியவர்களாக இருந்தார்கள். மகைஹி பூமௌ எல்லாரும் யாகம் பண்ணுறான். மக்கான யாகம், யாகத்தில் யாகமெல்லாம் பூமியில் நிறைஞ்சிருந்தது. நிருப்பத்தையக யஜந்தக ஸ்ரத்தையான்விதாக, ரொம்ப ஸ்ரத்தையோடு
எல்லா ராஜாக்களுமே யாக யஜ்ஞம்லாம் நன்னா பண்ணிட்டு இருந்தா பிரகலாதனோட ஆட்சியில். तस्मिन् शासति दैत्येन्द्रे देव ब्राह्मण पूजके मकैः भूमौ नृपतयः यजन्तः श्रद्धयान्विताः ब्राह्मणाः च तपोधर्म तीर्थयात्राश्च कुर्वते वैश्याश्च स्वस्ववृत्तिस्थाः शूद्राः शुश्रूषणे रताः. ஸோ பிராமணர்கள்லாம் அவளோட தர்மத்தில் இருக்கா. அவள் எல்லாருமே தபஸு, தர்மம், தீர்த்த யாத்திரை இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா. பிராமணர்கள் அவளுடைய தர்மத்தை நிறைவேற்றிட்டு இருந்தா. வைஷ்யர்கள் அதே மாதிரி ஸ்வவிருத்திஸ்தாகா, தன்னுடைய விற்த்தியில் அவளுடைய தர்மத்தை எது பண்ணணுமோ அந்த தர்மத்தில் நிலை பெற்றிருந்தார்கள் வைஷ்யர்கள். சூத்ராக சுஷ்ரூஷனை, சுஷ்ரூஷான்னு என்னது, அந்த மேலுள்ள 3 ஜாதிகளுக்கு அவள் வேலை பார்த்து கைங்கரியம் பண்ணணும். அவளுடைய தர்மம் தான். எல்லா 3 ஜாதியோட ஆளுகளுக்குமே கைங்கரியம் பண்ண வேலை பண்ணி கொடுக்கணும். அப்படிப்பட்ட காரியத்தை அவர்கள் அதில் ஈடுபட்டார்கள் சூத்திரர்கள். ஸோ எல்லாருமே அந்த தர்மம் நிலை பெற்று இருந்தது. ब्रह्मणश्च तपोधर्म तीर्थयात्राश्च कुर्वते वैश्याश्च स्वस्ववृत्तिस्थाः शूद्राः शुश्रूषणे रताः. नृसिंहेन च पाताले स्थापितः सः अत दैत्यराट् राज्यं चकार तत्रैव प्रजापालन तत्परः. ஸோ பாத்தாளே நிருசிம்கேன ஸ்தாபிதக. ஸோ அந்த அசுரன் வந்து நரசிம்மரால் பாதாளத்தில் அவன் ஸ்தாபிதகன்னு அவனுக்கு ராஜ்யத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். நரசிம்ம அவதாரம் எடுத்து தான் கிரண்யகசிபுவை கொன்றார். ஸோ அதுக்கப்புறம் ராஜாவாக இருந்து பாத்தாள அந்த லோகத்தில் அவனோட ராஜ்யத்தில் அவன் ஆண்டான். ஸோ நரசிம்மரால் செய்யப்பட்டவன் ஸ்தாபிக்கப்பட்டான் ராஜாவாக. தைத்தியராட்னால சக்கரவர்த்தியாக இருக்கான் அவன். ராஜ்யம் சக்கார தத்ரையேவ, அந்த பாதாளத்தில் தான் அவன் ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தான். பிரஜாபாலன தத்பரக, மக்களை எல்லாம் நன்னா பாலிக்கணும், நன்னா கவனிக்கணும் அப்படின்னு மக்களை எல்லாம் நன்னா ரட்சிச்சுன்னு வந்தான் அந்த பாதாள லோகத்தில். नृसिंहेन च पाताले स्थापितः सः अत दैत्यराट् राज्यं चकार तत्र एव प्रजापालन तत्परः. कदाचित् भृगुपुत्रः अथ शवन आख्यः महातपाः जगाम नर्मदां स्नातुं तीर्थं वै व्याकृतीश्वरम्. ஸோ ஒரு சமயம், கதாச்சித்னா ஒரு சமயம், பிருகுபுத்திரக செவனர், பிருகுவோட பிள்ளை செவன முனிவர் வந்து பிருகுவோட பிள்ளை. ஸோ அதை செவன ஆக்கியக, பிருகுவோடைய பிள்ளையாக்கப்பட்ட செவனர் என்ற மகா தபஸ்வி. ஸோ அந்த தபஸ்வியான அந்த செவனர் நர்மதாம் ஸ்நாத்தும், நர்மதை நதிக்கு தீர்த்த ஸ்நானம் பண்ணலாம். தீர்த்தம் நர்மதை வந்து தீர்த்த ஸ்நானம் பண்ணக்கூடிய இடம். ஸோ வியாகிருத்தீஸ்வரங்கிறது நர்மதையில் ஏகப்பட்ட இடத்துல குளிக்கலாம். அதில் ஒரு இடம் வியாகிருத்தீஸ்வரனே பேர். ஸோ அப்படி ஒரு தீர்த்தமான இடம். சக்கர தீர்த்தம் அதெல்லாம் சொல்ல மாட்டோமா, புஷ்கரத்தில் போனால் சக்கர தீர்த்தம் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி இந்த வியாகிருத்தீஸ்வரான்னு ஒரு இடத்துல தீர்த்தத்தில் நர்மதையோட பிரான்ச் அது ஜகாமா. அங்கே போனார் யார், செவனர் போயிருக்காருங்க. रेवा महानदीं दृष्ट्वा ततः तस्याम् अवातरत् उत्तरन्तं प्रजग्राह नागः विषभयङ्करः. ஸோ ரேவானாலும் நர்மதைனாலும் ஒரே ரிவர் தான். ரேவானா நர்மதையோட இன்னொரு பேர். ஸோ மகாநதியும் ரேவா அவ்வளோ பெரிய ரிவர் அது. அதை பார்த்தார். தஸ்யாம் அவாத்தரத்தா, குளிக்கலாமே அப்படின்னு அங்கே குளிக்க இறங்கிட்டார் அவர். அவாத்தரத்து குளிக்க இறங்கினார். உத்தரந்தம் பிரஜக்ராக நாகக, விஷபயங்கர, ஒரு பயங்கரமான விஷமுடைய ஒரு பாம்பு அவருடைய காலை பிடித்து அது அவர் குளிக்க இறங்கின உடனே அந்த செவனுடைய காலை ஒரு பெரிய விஷப்பாம்பு பிடித்தது. गृहीतः भयभीतः तु
पाताले मुनिसत्तमः सस्मार मनसा विष्णुं देवदेवं जनार्दनम्. ஸோ பார்த்தாலே பயபீத இழுத்துட்டு போகிறது அது அப்படியே கொண்டு போயிட்டுருக்கு. அந்த பாம்பு கடிச்சுக்கிட்டு இந்த முனிவரை அப்படியே இழுத்துட்டே போயிட்டுருக்கு பாதாள லோகத்துக்கு, அந்த பாம்பு லோகத்துக்கு கொண்டு போயிட்டுருக்கு. ஸோ பார்த்தாலே கிரகீத அந்த பாம்பால் பிடிக்கப்பட்டு பயபீத பயந்து போயிருக்கார் அந்த சேவனர் முனிசத்தமக அந்த முனிவர் பாதாளத்தை போய் இழுத்துட்டு போயிட்டுருக்கு. மனசா விஷ்ணும் தேவதேவம் சஸ்மார, எப்படிப்பட்ட விஷ்ணு மனசினால அந்த விஷ்ணு தேவர்களுக்கெல்லாம் தேவனான ஜனார்தன ஜனங்களுடைய பீடையை போக்கக்கூடியவரான அப்பேற்பட்ட விஷ்ணுவை மனசா சஸ்மார மனதில் நினைச்சா பகவானே என்னை காப்பாற்று இந்த பாம்பு இழுத்துட்டு போகிறதே நினைக்கிறேன். गृहीतः भयभीतः तु पाताले मुनिसत्तमः सस्मार मनसा विष्णुं देवदेवं जनार्दनम्. संस्मृते पुण्डरीकाक्षे निर्विशः अभूत् महा उरगः न प्राप च्यवनः दुःखं नीयमानः रसातलम्. ஸோ அந்த புண்டரீகாட்சனாகப்பட்ட விஷ்ணு தாமரை கண்களுடைய அந்த பகவானை நினச்ச உடனேயே அந்த பாம்போட விஷம் போயிடுது. ஸோ நிர்விஷக அபூத் மகா உரக பாம்புடைய விஷமே காணாமல் போயிடுது. அது அதனால் கடிச்சதோட விஷமும் இவருக்கு இல்லை. ஸோ சம்ஸ்கிருத அவர் நினச்ச உடனே அப்படி ஆயிடுது. ஸோ ந பிராப சேவனக துக்கம், அவருக்கு துக்கமே இல்லை. விஷம் கடிச்சானா அந்த உபாதை இருக்கும், அந்த உபாதையே இல்லை. அவர் பாட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்காருங்க. ரசாத்தலம் நியமானக, அந்த பாம்பு ரசாத்தலத்துக்கு கொண்டு சென்றுருக்கு. ஆனால் இவருக்கு விஷத்தோட உபாதையெல்லாம் ஒன்றும் இல்லை. संस्मृते पुण्डरीकाक्षे निर्विशः अभूत् महा उरगः न प्राप च्यवनः दुःखं नीयमानः रसातलम्. द्विजिह्वेन मुनिः त्यक्तः निर्विण्णेन अतिशङ्किना मां शपेत मुनिः क्रुद्धः तापसः अयं महान् इति. ஸோ அதி ஷங்கினா திஜுக்வான்னு ரெட்டை நாக்கு, பாம்புக்கு ரெண்டு நாக்கு இல்லை, நாக்கு நடுவில் கட்டிருக்குமே. ஸோ அந்த ரெட்டை நாக்குடைய இது எப்படி வந்தது அந்த பாம்போட கட்டு? அந்த பாம்புகள் வந்து அதிசங்கினான்னு அது சந்தேகப்படக்கூடியது. எல்லாமே பயங்கரமான விஷமுடைய பாம்புகள் இல்லையா? ஸோ அப்படி அதாவது கலகமுடையது, வஞ்சகமுடையது, அதெல்லாம் பாம்புக்கு ஒரு அடைமொழி அதெல்லாம். ஸோ முனிகி தியக்தக நிர்விண்ணேன அது துக்கினா அது சங்கினா. ஸோ துக்கத்தினால அந்த அது ரொம்ப துக்கத்தில் இருக்கார். அந்த பாம்புக்கும் துக்கம் ஏற்பட்டது. என்ன ஆச்சுன்னு புரியல. அந்த பகவானுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால நிர்விண்ணேன அதிசங்கினா திஜுக்வேனான்றார். எல்லாமே பாம்புக்கு தான் அடைமொழி போட்டிருக்காரு. ரொம்ப ஒரு கவலைப்பட்ட, ஒரு சந்தேகப்பட்ட, இந்த முனிவர் தான் ஏதோ பண்ணிட்டாரா நம்மளுக்கு அப்படிலாம் சந்தேகம் வருதுக்கு. அதனால அது விட்டுடுது, முனிவரை விட்டுடுது. ஸோ முனிகி தெக்தக, அந்த பாம்பால் விடப்பட்ட முனிவர். மாம் ஷபேத முனிகி, அதுக்கு என்ன பயம் வந்ததுன்னா இந்த முனிவர் நம்மளை அதுக்கு இழுத்துன்னு வந்தோங்கிறனால சபிச்சுடுவாரோன்னு பாம்புக்கு பயம் ஏற்பட்டது. மாம் ஷபேத முனிகி குருத்தக, கோபம் வந்து என்னை சபிச்சுடுவார். தாபசக அயம் மகான் இதி, இவர் பெரிய தபசை உடையவர், மகான் தபசு, அப்படிப்பட்ட இவரால் நான் சபிக்கப்பட்டால் நான் நாசமாயிடுவேனேன்ட்டு ஒரு பயம் வந்த உடனே பாம்பு விட்டுடுது. முதல்ல யாரோ நினச்சி பிடிச்சிருக்குமா இருக்கும், அப்புறம் அதுக்கு தெரிஞ்சிருக்கும் இவர் தபசி அப்படின்ட்டு. ராதே கிருஷ்ணா மேம். சரி. द्विजिह्वेन मुनिः त्यक्तः निर्विण्णेन अतिशङ्किना मां शपेत मुनिः क्रुद्धः तापसः अयं महानिति. चचार नागकन्याभिः पूजितः मुनिसत्तमः विवेशापि अथ नागानां दानवानां महत्पुरम्. ஓகே. ஸோ என்னாச்சு, இவர் உள்ளே போயிட்டார். விவேஷ அபி அத நாகானாம், நாகர்கள்லாம் வாழக்கூடிய தானவர்கள் 2 பேர் இருப்பா. அதாவது நாகர்களும் இருக்கா அந்த இடத்துல, தானவர்கள் அசுரர்களும் அவளாம் இருக்கா. தனுவோட பிள்ளைகள்லாம் தானவர்கள்னு பேர். ஸோ அவர்களும் அங்கே இருக்கா. அப்படிப்பட்ட அந்த ஊர் ரசாத்தலத்தில் அந்த ஊருக்கு விவேஷ உள்ளே போயாச்சு. சச்சார நாககன்யாபிகை, அங்கே நாககன்னிகைகள் எல்லாம் பூஜிக்கிறா இவரை. ஏன்னா ஒரு முனிவர் வந்திருக்கார், ஏன்னா அவளுக்கு அந்த அவரோட மகத்துவம் தெரியறது. அதனால அந்த அந்த முனிவர், சிறந்த முனிவரை அந்த நாககன்னிகைகள்லாம் பூஜித்தார்கள்.
भृगुपुत्रं तं विचरन्तं पुरोत्तमे ददर्श दैत्यराजः असौ प्रह्लादः धर्मवत्सलः. ஸோ பிரகலாதனோட ஊருக்கு தான் வந்திருக்கார். அவர் ரசாதலத்தில் தான் பிரகலாதன் இருந்திருக்கார். ஸோ கதாச்சித் பிருகுபுத்திரம் எப்போ இருக்கா இவன் வந்து சர்க்கியூட் வந்திருக்கான் போல் இருக்கு. எல்லாம் ஊர் சுற்றி வர வச்சே பிருகுபுத்திரம் பிருகுவுடைய பிள்ளையாகப்பட்ட செவனரை பிரகலாதன் பார்க்குறான். தைத்தியபதினா அசுரர்களுடைய ராஜாவான அந்த பிரகலாதன் பார்த்தான் இந்த முனிவரை. பப்ரச்ச காரணம் கிம் தே பாதாளம் ஆகமனே வத, அதாவது நீங்கள் எதுக்க வேண்டி பாதாளத்துக்கு வந்தேள் அதை சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறார் முனிவரை பார்த்து பிரகலாதன். ஓகே दृष्ट्वा तं पूजयामास मुनिं दैत्यपतिः तदा अप्रच्छ कारणं किं ते पाताल आगमने वद. ஸோ அங்கே பார்த்துட்டு தர்மவாத்சல்யம் உடைய அந்த ராஜா வந்து பூஜையா மாதம் முனிவரை பூஜிக்கிறேன். ஒரு அதிதி சர்க்கார் மாதிரி பண்ணுறான் அந்த தைத்தியபதி. அதுக்கப்புறம் தான் காரணம் கேட்குறேன், நீங்கள் எதுக்கு பாதாள லோகத்துக்கு வந்தேள். प्रेषितः असि किम् इन्द्रेण सत्यं ब्रूहि द्विजोत्तम दैत्य विद्वेषयुक्तेन मम राज्यदिदृक्षया. ஸோ கேட்குறான் அவரை பார்த்து தைத்திய வித்வேஷ யுக்தேன, அதை தைத்தியர்களை பார்த்தாலே பிடிக்காது யாருக்கு, இந்திரனுக்கு. ஸோ எங்கள்கிட்டலாம் துவேஷம் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த இந்திரன். அப்புறம் ராஜ்ய திதிருட்சியா, அவன் என்னுடைய ராஜ்யத்தை பார்ப்பதற்காக மம ராஜ்ய திதிருட்சியா என்னுடைய ராஜ்யத்தை பார்க்கறதுக்கு வேவு பார்க்கறதுக்கு வந்தேலான்னு கேட்குறான். இப்போ பிரேஷிதக அசிக்கும் இந்திரனா, இந்திரன் தான் உங்களை அனுப்பிச்சாரா, என்னோட ராஜ்யத்தெல்லாம் பார்த்து வேவு பார்த்துட்டு வான்னு அனுப்பிச்சாரா. சத்தியம் புரூஹி திஜோத்தம, உண்மையை சொல்லுங்கோ திஜோத்தவரே, கரெக்டாக பேசுங்க, உண்மையை சொல்லுங்கோன்ற. श्रवण उवाच किं मे मघवता राजन् यदहं प्रेषितः पुनः दूतकार्यं प्रकुर्वाणः प्राप्तवान् नगरे तव. எனக்கு இந்திரனால என்னப்பா ஆகணும் வியாசர் சொல்கிறார். இப்போ பதில் சொல்கிறார் யார், ஜனமேஜயட்ட. கிம்மே மகவதா ராஜன், ஹே ராஜன், எனக்கு இந்திரனால ஆக வேண்டியது என்ன, நான் அவனுக்கு எதுக்கு தூது பண்ணணும்ப்பா, நான் ஒரு முனிவர், எனக்கு இந்திரனால ஆக வேண்டிய காரியம் என்ன இருக்குது. எதகம் பிரேஷிதகம் புனக, அவன் போய் என்ன அனுப்புவனா, அதுவும் தூத காரியத்துக்கு வேண்டி அவருக்கு தூது என்ன போய் அனுப்புவனா அவன். பிரகுர்வானக பிராப்தவான் நகரே தவ, அதுக்கு வேண்டி நான் ஒன்று நகரத்துக்கு வந்தேனா என்ன, அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற. भृगुपुत्रं तं स्वनेत्रं धर्मतत्परं मा शङ्कं कुरु दैत्येन्द्र वासव प्रेषितस्य वै. ஸோ பிருகுபுத்திரம் ஸ்வநேத்திரம் தர்ம தத்பரம் வாம் அப்படி சொல்கிறார். தன்னையும் சொல்கிறார் அவர். தர்ம தத்பரம், தர்மத்திலேயே நிலைநிற்கக்கூடியவனான ஸ்வநேத்திரம்னு என்னது, நான் ஞானி, எனக்கு எல்லாம் தெரியும். அப்போ ஸ்வநேத்திரம்னு என்னது, சுயம் பிரகாஷன் மாதிரி, அந்த மாதிரி உள்ளவன் நான், பிருகுடைய பிள்ளை நான் என்று அறிவாய். மாம் வித்தி, நீ அப்படி தெரிஞ்சுக்கோ, நான் வந்து ஜவன ரிஷியாக்கம். ஸோ வாசவ பிரேஷிதஸ்ய வை, ஹே தைத்தியேந்திர கூப்பிட்றார். தைத்திய அசுர ராஜாவே வாசவ பிரேஷித, வாசவன் யார், இந்திரன். இந்திரனால் அனுப்பப்பட்டவன் என்று மா சங்காங்குரு, சந்தேகப்படாதப்பா. சங்கான சந்தேகம், மா குரு, சந்தேகத்தை படவே படாதே, நான் ஒன்று இந்திரனால் அனுப்பப்பட்டவன் இல்லை.
एव अवतीर्णः अहं गृहीतश्च महा अहिना. நர்மதைக்கு குளிக்கிறதுக்கு புண்ணிய தீர்த்தத்தில் நர்மதையில் குளிக்கிறதுக்கு நான் வந்தேன். நிருபோத்தம ஹே பிரகலாதனே, நத்யாமேவ அவதீர்ணோ அகம், நதியில் குளிக்க இறங்கினேன், அவ்வளோதான். மகா அகினா கிரகீதக, பெரிய பாம்பு என்ன பிடிச்சிடுத்து. जातः असौ निर्विषः सर्पः विष्णोः संस्मरणात् इव मुक्तः अहं तेन नागेन प्रभावात् स्मरणस्य वै. ஸோ நிர்விஷக சர்பகா, இந்த பாம்போட விஷமெல்லாம் போயிடுது. எதனால? சம்ஸ்மரணாத் விஷ்ணோகோ, பகவானை நினச்சேன், அந்த நினச்ச உடனே அந்த நினைப்பினால் போன மாதிரி இந்த பாம்போட பாவெல்லாம் போயிடுத்து, இப்போ விஷமெல்லாம் போயிடுத்து. தேன நாகேன முக்தக அகம், இப்போ நான் விடுபட்டுட்டேன். அந்த பாம்பு ஒன்று என்னை பிடிச்சிட்டு இருக்கல. இப்போது பிரபாவாத் ஸ்மரணசிய வை, நான் பகவானை நினச்சிட்டு இருக்கிறனாலேயே இந்த பாம்பு என்னை இப்போ விட்டுடுத்து, நானும் இங்கே இருக்கேன். ஏன்னா பூஜிக்கப்பட்டு உட்காண்டிருக்கார் ஒரு பாட்டு. अत्र आगतेन राजेन्द्र मयाप्तं तव दर्शनं, मया आप्तं धनं, ஆமாம், மயா ஆப்தம், கரெக்ட். मया आप्तं तव दर्शनं विष्णुभक्तः असि दैत्येन्द्र तद्भक्तं मां विचिन्तय. ராஜேந்திர, ராஜேந்திரனான பிரகலாதனே, அத்திர ஆகதேன மயா ஆப்தம் தவ தர்சனம், உன்னுடைய தர்சனம் எனக்கு கிடச்சிது. இங்கே வந்ததுன்னா ஆப்தம்னு இது பிராப்தம், நான் அடைந்தேன், உன்னுடைய தர்சனத்தை நான் அடைந்தேன். விஷ்ணு பக்தகா அசி தைத்தேந்திரன், நீ பெரிய விஷ்ணு பக்தனாச்சே. நான் விஷ்ணுவை நினச்ச உடனே இந்த பாம்போட விஷம் எடுத்து, நீ எப்பேற்பட்டவன், நீ விஷ்ணு பக்தரில் நம்பர் 1 நீ. ஸோ அப்படிப்பட்ட ஒன்றை நான் பார்த்தேன். இப்போ தைத்தியர்களுடைய ராஜாவே, தத் பக்தம் மாமி சிந்தையா, நானும் அந்த விஷ்ணு பக்தன் என்று புரிந்து கொள். उवाच तन्निशम्य वचः श्लक्ष्णं हिरण्यकशिपोः सुतः पप्रच्छ परया प्रीत्या तीर्थानि विविधानि च. ஸோ வியாசர் சொல்கிறார், இதெல்லாம் கேட்டுட்டு இதெல்லாம் டைலாக் நடக்கிறது பிரகலாதனுக்கும் அந்த செவனருக்கும். ஸோ இந்த வார்த்தையை கேட்டு, ஹிரண்ய கஷிபோகோ சுதக, ஹிரண்ய கஷிபுடைய பிள்ளையாகப்பட்ட பிரகலாதன் அந்த வார்த்தையை ஸ்லக்ஷ்ணம் வச்சக, ரொம்ப அழகாக பேசுகிறான் அந்த பிரகலாதன். அதை அந்த கேட்டு, யார் முனிவருடைய வார்த்தையை கேட்ட பிரகலாதன், பப்ரச்ச பரையா பிரீத்தியா, அப்போ திருப்பி அவர் முனிவரை பார்த்து கேட்குறான் பிரகலாதன், விவிதானி தீர்த்தானிச்ச. ஸோ பலவிதமான தீர்த்தங்களை பற்றி, இப்போ ஒரு தீர்த்தத்தை பற்றி சொன்னான், நர்மதைங்கிற தீர்த்தத்தில் நான் போய் குளிச்சேன்னு சொன்ன உடனே பல தீர்த்தங்களை பற்றி அறியணும்னு பிரகலாதனுக்கு ஆசை வந்துடுது. ஸோ விவிதானி தீர்த்தானி, பலவிதமான தீர்த்தங்களை பற்றி கேள்வி கேட்டான். யார்? பிரகலாதன் முனிவரை பார்த்து. प्रह्लाद उवाच पृथिव्यां कानि तीर्थानि पुण्यानि मुनिसत्तम पाताले च तथा आकाशे तानि नः वद विस्तरात्. பிரகலாதன் சொல்ற கேட்குறான், பிருத்திவியாம் காணி தீர்த்தானி, எவ்வளோலாம் தீர்த்தங்கள் இருக்குது சொல்லுங்கோ. புண்ணிய தீர்த்தங்கள், முனிசத்தம முனிவரே சொல்லுங்கோ. பாதாளேச்ச ததா ஆகாஷம், அது மாதிரி பாதாளத்தில் இருக்கக்கூடிய நல்ல புண்ணிய நதிகள், ஆகாசத்தில் மேலே சொர்க்கலோகத்துலலாம் இருக்கக்கூடிய அந்த புண்ணிய நதிகள், தானி நகவத விஸ்தராத், அந்த நதிகளோட தீர்த்தங்களை பற்றியெல்லாம் எனக்கு விஸ்தாரமாக சொல்லுங்கோ. च्यवन उवाच मनोवाक्काय शुद्धानां राजन् तीर्थं पदे
तथा मलिनचित्तानां गङ्गापि कीकट अधिका. பதே பதே ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே தீர்த்தம் வந்து அந்த இதில் இருக்கணும், மனுஷனுக்குள்ளே இருக்கணும். ஸோ மலின சித்தானா, மலினமான சித்தம்னு அதாவது பாவத்தை நிறைய சேர்த்து வச்சுன்னு மனசுலலாம் அழுக்காக இருந்தானா எந்த தீர்த்தமும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. முதல்ல மனசை சுத்தம் பண்ணிங்கன்னா அதுதான் தீர்த்தம்ங்கிறாருங்க. ஸோ மனோ வாக்காய சுத்தானாம் ராஜன், ஹே ராஜன், மனசு, உன்னுடைய பேசக்கூடிய வாக்கு, அப்புறம் உடம்பு, இதெல்லாம் ஒரு சுத்தமாக இருக்கணும் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும். அதுதான் தீர்த்தம், பதே தீர்த்தம், அதுவே தீர்த்தம். மலின சித்தானாம் கங்காபி, நீ கங்கை கூட இந்த கெட்ட புத்தி உள்ளவன், மனசு கெட்டதாக இருக்கக்கூடியவனுக்கு கீக்கட்ட அதிகாக. கீக்கட்டம்னு சொன்னால் ஆக்சுவலாக கீக்கட தேசம்னு இந்த பீகாருக்கு பேர் கீக்கட தேசம்னு பேர். நம்ம தமிழை வந்து என்ன கீக்கடத்தில் போய் வளர்ந்துட்டு இருக்கேன்னு ரொம்ப அசாதாரணமாக அப்படி யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாள். என்ன கீக்கடத்தில் போயிட்டு வரையா அப்படி சொல்லிட்டு, அதாவது கேடான இடத்துக்கு போயிட்டு வந்தால் அப்படி சொல்லுவாள். ஸோ அந்த மாதிரி மோசம்தான் அது. வந்து அது அபவித்திரம்னு எடுத்துக்கலாம், பவித்திரமாக இல்லாத இடம். அது கங்கையில் குளித்தா கூட பாவம் போகாது. நீ மனசு சுத்தம் இல்லாமல் நீ கங்கை தீர்த்தம் நினைக்காதே. மனசோட வாக்கு, மனசு, காயம், இதெல்லாம் தான் தீர்த்தம் அப்படிங்கிற. प्रथमं चेत् मनः शुद्धं जातं पापविवर्जितं तदा तीर्थानि सर्वाणि पावनानि भवन्ति वै. அதான் எப்போ முதல்ல நம்பர் 1 ஃபஸ்ட்டில் என்னன்னா பாப விவர்ஜிதம் சுத்தம் ஜாத்தம் சேத் மனக. உன்னுடைய மனசு பாவத்தெல்லாம் தொலைச்சி அப்படி சுத்தமாக ஏற்பட்டது என்றால், உன் மனசு எப்போ இருக்க சுத்தமாகிடுதோ அப்போ எல்லா தீர்த்தங்களுமே பாவனானி புனிதப்படுத்தக்கூடியதாக ஆகும். அது வரைக்கும் அது ஒன்றை புனிதப்படுத்தாது. நீ உன் மனசு சுத்தமாக இருந்ததானா எல்லா தீர்த்தங்களும் சர்வாணி தீர்த்தானி பாவனானி பவந்தி புனிதப்படுத்துவையாக ஆகும். गंगा तीरे हि सर्वत्र वसन्ति नगराणि च प्रजाः च एव आकारा ग्रामाः सर्वे कीटाः तथा अपरे. निषादन அடுத்த ஸ்லோகம். निषादानां निवासाः च कैवर्तानां तथा अपरे कूण भंग कसानां च म्लेच्छानां दैत्यसत्तमा. दैत्यसत्तमा அதாவது பிரகலாதனை சொல்கிறார். பிரகலாதனே உயர்ந்தவனே, தைத்தியர்களே சிறந்தவனே, கங்கா தீரேகி சர்வத்திர வசந்தி நகராணி, கங்கையோட கரையில் ஏகப்பட்ட நகரங்கள் இருக்குது. விரஜபூமிகள், விரஜபூமினா பசுக்கள்லாம் இருக்கக்கூடிய இடங்கள் விரஜபூமி, அந்த மாதிரி விரஜங்கள் நிறைய இருக்குது. அப்புறம் ஆக்காராகன இருப்பிடங்கள், இந்த பசுக்கொட்டில்கள்லாம் நிறைய இருக்காங்க. எல்லாமே அதை சுற்றி நகரங்கள் இருக்குது, கிராமங்கள் இருக்குது. அப்புறம் கேட்ட பூமிங்கிறது இந்த மாதிரி நதியும் நதி சார்ந்த இடமும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்டகள்லாம் இருக்குது. அப்புறம் நிஷாதானம், வேடர்கள் வசிக்கக்கூடிய இடம், நிஷாதர்கள் இருக்கக்கூடிய நிவாசாக அவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள். கைவர்த்தான்னு சொன்னால் போட்மேன், இந்த போட்டெல்லாம் ஓட்டுறானே ஓடக்காரன். ஸோ அவளுடைய இடங்கள் எல்லாமே கங்கையை சுற்றி நிறைய இருக்குது, எல்லாமே இருக்குது. அது மாதிரி ஹூணர்கள், இதெல்லாம் வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புள். ஹூணர்கள், பங்கர்கள், கசர்கள், மிளேச்சர்கள், கீழ் ஜாதி எல்லா ஜாதிகளுமே அதை சுற்றி இருக்கப்பா. தைத்திய சத்தமாக எல்லாருமே கங்கையை சுற்றி இருக்கா. ஸோ எல்லாருமே பாவனைப்படுத்துகிற தன்மை அந்த கங்கைக்கு உண்டு, எப்போ மனசு சுத்தமாக இருக்கிறோச்சு. सर्वदा गंगं जलं ब्रह्मोपमं सदा
एकः अपि विशुद्धात्मा न भवति एव मारिष किं फलं तर्हि तीर्थस्य विषय उपगतात्मसु இவா எல்லாம் அந்த கரையில் இருக்கக்கூடிய நகரத்துலேருந்து கிராமத்துலேருந்து சகல பேரும் கங்கை தண்ணி தான் குடிக்கிறா. கங்கம் ஜலம், கங்கையிலேருந்து வரக்கூடிய ஜலம் தான் எல்லாரும் எப்போதும் குடிச்சுட்டு இருக்கா. பிரம்மோபமா, பிரம்மத்தை மாதிரி அப்படிப்பட்ட அமிர்தமான ஜலம் அது. அதை குடிச்சுட்டு இருக்கா. ஸ்நானம் குருந்தி, அதில் போய் குளிக்கிறா. தைத்தியேந்திர, பிரகலாதா திரிகாலம் சுவேட்சையா ஜனாக தன்னுடைய இஷ்டப்படி ஜாலியாக அந்த கங்கையில் போய் குளிச்சுட்டு இருக்கா. 3 வேளையும் குளிக்கிறா எல்லாரும். தத்திர ஏகோபி விசுத்தாத்மா ந பவதி, ஒத்தன் கூட சுத்தமானவனா ஆக மாட்டான். மாரிஷான்னு எனது எதிரிகள் எல்லாம் வாட்டக்கூடிய பெரிய ராஜாவே, ஒருத்தன் கூட அந்த கங்கை ஜலத்தை குடிக்கிறதுனாலையோ அங்கே குளிக்கிறதுனாலையோ விசுத்தாத்மா ந பவதி, அவன் சுத்தமானவன் என்று ஆக மாட்டான். கிம்பலம் தர்கி தீர்த்தசிய விஷய உபகத ஆத்மசு, என விஷயத்தில் ஈடுபடுறா இவாளெல்லாம் எப்போதும் உலக விஷயத்தில் லௌகிக்கமாக இருக்கக்கூடியவர்கள், அதனால் அடிக்கப்பட்டவர்கள், அந்த விஷயங்கள்லேயே ஈடுபட்டு அதனாலே அடிக்கப்பட்ட உபகத ஆத்மசு, அப்படிப்பட்ட மனசெல்லாம் அதிலேயே செலுத்திட்டு இருக்கா இவா. அப்படிப்பட்டவர்களுக்கு கிம்பலம் தர்கி, அப்போ தீர்த்த ஸ்நானம் பண்ணுறதுனால இவாளுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்குறேன். மாரிஷான்னு எப்பவுமே அதாவது நல்ல போர் வல்லவனாக இருக்கக்கூடிய ராஜாக்களேன்னு அர்த்தம். ராஜாவே அதாவது அந்த குளிக்கிறா அந்த கங்கையோட ஜலத்தை குடிக்கிறா, எல்லாம் பண்ணினாலும் ந ஏக்கக அப்பி, ஒருத்தங்கூட விசுத்தாத்மா பவதி, சுத்தமான ஒரு ஆத்மானதுக்கு மனசு, சுத்தமான மனசுடையவனால அந்த தீர்த்த ஸ்நானம் பண்ணுறதுனால அவன் ஆகவே மாட்டான்னுட்டான். மனசு சுத்தம் பண்ணுறது, நீ கர்மத்தை பண்ணி கர்மத்தை தொலைச்சி பகவானை தியானம் பண்ணி அப்படி தான் தொலைக்கணும். தீர்த்த ஸ்நானம் பண்ணுறதுனால வராது. காரணம் மனையே வத்திர, ஏன்னா மனசு சுத்தம் இல்லை, அதனால அவளுடைய மனசு இது இதாக மாட்டேங்குது, குளிக்கிறனால இல்லை. ந அந்யத் ராஜன், ஹே ராஜன் வி சிந்தையா, நல்லா யோசிச்சு பாரு. அவள் ஏன் அவளுக்கு சுத்தப்படுத்தலைன்னு சொன்னால் மனசு சுத்தமில்லை, அதனால இந்த நதி ஸ்நானம் அவளை சுத்தப்படுத்தலை. மனசுத்திகி பிரகர்த்தவியா, முதல்ல மனசை சுத்தப்படுத்தணும், அதுதான் இம்பார்ட்டண்ட், அதை பண்ணி ஆகணும். சததம் ஆல்வேஸ் சுத்தி மிச்சதா, நீ எப்படி உனக்கு மனசுத்தம் ஏற்படணும்னு நினச்சா முதல்ல மனசை சுத்தப்படுத்து, அப்புறம் தீர்த்தாடனெல்லாம் பண்ணு. तीर्थवासी महापापी भवेत् तत्र आत्मवञ्चनात् तत्रैव आचरितं पापम् अनन्त्याय प्रकल्पते. ஓ கரெக்ட். தீர்த்தவாசி, தீர்த்தத்தை பக்கத்துலேயே வசிக்கிறா. ஸோ தீர்த்தவாசின்னு தீர்த்தத்திலே வசிக்கிறதுன்னு இந்த பக்கத்தில் தீர்த்தத்தை சுற்றி இருக்கக்கூடியவர்கள். ஸோ மகாபாபி பவேத், அவன் பாபியாக இருக்கலாம், பக்கத்தில் தீர்த்தம் இருக்குது, அதில் குளிக்கலாம் எல்லாம் செய்யலாம், ஆனால் அவன் பாபியாக இருக்கலாம். பவேத்து தத்திர ஆத்மவஞ்சனாத், ஏன்னா தன்னுடைய ஆத்மாவுக்கு அவன் அஜ்ஞானத்தினால நாசத்தை பண்ணுறான். அந்த ஆத்ம சிந்தனையே இல்லை அவனுக்கு. ஸோ மனசால் பகவத் தியானம் பண்ணுறதோ எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஆத்மாவை வஞ்சிக்கிறதுனால அவன் பாபியாகவே இருக்கலாம், தீர்த்தத்தை வாசியாக இருக்கலாம், தீர்த்தத்திலே வசிக்கலாம் அவன். தத்ரைவ ஆச்சரித்தம் பாபம். ஸோ என்னாருது, அந்த தீர்த்தஸ்தானத்தில் உக்காண்டுண்டு நீ பாபத்தை பண்ணினால் ஆனந்தியாய பாபம் பிரகல்பத்தே, அது எண்டில்லாத எண்ட்லெஸ்ஸு. நீ வேற எங்கேயா பாபம் பண்ணுறதை விட இது பல மடங்கு மோசமான பாப்பியாக நீ ஆகிவிடுவாய். ஒரு தீர்த்தமான உன்னை புனிதப்படுத்தக்கூடிய இடத்துலையே வசிச்சுண்டு நீ அங்கேருந்துட்டே பகவத் தியானமெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது அங்கே செய்யக்கூடிய பாபம் பல மடங்கு ஆனந்தியாயின அனந்தமாக எல்லை இல்லாததாக அதை மாதிரி ஆகிவிடும். ஸோ தீர்த்தஸ்தானத்தில் இருக்கும்போது புண்ணியம் பண்ணாலும் பாவத்தை பண்ணாதேங்கிற.
யதா यथा इन्द्र वरुणं पक्वं मिष्टं न एव उपजायते भावदुष्टः तथा तीर्थे कोटिस्नातः न शुध्यति. இந்திரவாருணம் அப்படின்னு ஒரு பேர், ஒரு ஃப்ரூட்டோட பேரா. அது வந்து பிட்டர் ஆப்பிள்னு போடுறேன். அப்படி ஒரு இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோமா தெரியல. ஏதோ கசக்கரை பழம். அது இந்திரவாருணம் அப்படின்னு ஒரு ஃப்ரூட்டு, ஒரு கசக்கரை பழம். பக்குவம், அது நல்லா பழுத்துருக்கு. மிஷ்டம் நைவ உபஜாயத்தை, அது ஸ்வீட்டாக இருக்குமா, அது பிட்டர். அதோட டேஸ்ட்டே பிட்டர்னு வந்தாச்சுன்னா அந்த ஃப்ரூட்டை தின்னா அது வந்து மிஷ்டம்னா திதிப்பு. அதில் திதிப்பு இருக்குமா, நைவ உபஜாயத்தை, அது என்னதான் பழுத்தாலும் நல்லா ரைப்பண்டாக இருக்குது, பக்குவமாக இருக்குது, நல்லா பழுத்தாச்சு. அப்போ கூட அதில் வந்து ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கவே இருக்காது அந்த ஃப்ரூட்டில். பாவதுஷ்டக, அதனால் மனசில் உன்னுடைய பாவம் கெட்டதாக இருக்குது. உடனே மனசோட பாவம், அந்த சுபாவம் வந்து துஷ்டமாக இருக்குது, தீயதாக இருக்குது. அது மாதிரி தீர்த்தே, அதனால நான் தீர்த்த ஸ்தானத்தில் பண்ணினான்னு சொன்னால் அந்த பிட்டர்னஸ் எப்படி மாறாதோ அது மாதிரி உன்னுடைய பாவம், உன்னுடைய மனசோடைய அந்த பாவத்தை மாற்றுறதுக்கு அது பண்ணாது. கோட்டி ஸ்நாத்தக, நீ கோடி தரம் போய் ஸ்நானம் பண்ண அந்த தீர்த்தத்தில் போய், அப்போ கூட ந சுத்தியதி, உன்னுடைய சுத்தம் ஏற்படாது. மனசுத்தியது அதுதான் முக்கியம். அதை திருப்பி திருப்பி அடித்து சொல்கிறாருங்க வியாசர். அரிச்சி அவனை சொல்லிட்டு இருக்காரா? கரெக்டா. प्रथमं मनसः शुद्धिः कर्तव्या शुभम् इच्छता शुद्धे मनसि द्रव्यस्य शुद्धिः भवति न अन्यथा. ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு மனசக சுத்தி, மனசு சுத்தமாக இருக்கணும், கர்த்தவியா, அதை முதல்ல பண்ணணும். சுபம் இச்சதா, நமக்கு க்ஷேமம் வேணும், நமக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு சோபனமாக இருக்கணும் நினச்சியானால் முதல்ல மனசை சுத்தப்படுத்திக்கோ. சுத்தே மனசு சுத்தமாகிவிட்டால் திரவியசிய சுத்திகி பவதி, அப்போ தான் திரவியம். இதெல்லாம் இந்த கங்கை ஸ்நானமெல்லாம் திரவியமாக இருக்குது, அதெல்லாம் ஒரு பொருள், அவ்வளோதான். ஸோ அந்த திரவிய சுத்தி அப்போ தான் வரும். அந்த கங்கை வந்து உனக்கு அந்த திரவிய சுத்தியையும் கொடுக்கும் அது. ஸோ பவதி ந அந்யதா, அப்போ தான் அது வேறு மாறாக மாற்றி பலன் கொடுக்காம உன்னை ரியலாகவே சுத்தப்படுத்தக்கூடிய அந்த திரவிய சுத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். तथैव आचारशुद्धिः स्यात् ततः तीर्थं प्रसिद्ध्यति अन्यथा तु कृतं सर्वं व्यर्थं भवति तत्क्षणात्. हीनवर्णस्य संसर्गं तीर्थे गत्वा सदा त्यजेत्. ததா ஏவ ஆச்சார சுத்திகி, உன்னுடைய ஆச்சார நடவடிக்கைகள், உன்னுடைய செயல்கள், அதாவது நீ வந்து அதான் உடம்பு மனசு சுத்தம், மனசா வாச்சா காயா சொல்கிறோம் இல்லையா, உடம்பால் செய்யக்கூடிய அந்த ஆச்சாரங்கள் செயல்கள் எல்லாமே சுத்தமாக இருக்கணும். சியாத் ததக தீர்த்தம் பிராசித்தியதி, சித்தனாலே பலன். ஸோ நல்ல பலனை கொடுக்கும். உன்னுடைய ஆச்சார சுத்தி, உன்னுடைய செயல்கள் சுத்தமாக இருந்தால் நிச்சயமாக தீர்த்தம் வந்து உனக்கு நல்ல பலனை கொடுக்கும். அந்நியதாது கிருத்தம் சர்வம், அது இல்லைன்னா நீ உன்னோட மனசு சுத்தம் இல்லை, உன்னுடைய செயல்களையும் சுத்தம் இல்லைன்னு சொன்னால், அந்நியதாவாக இருந்தால், வேறு மாதிரி இருந்தால், சர்வம் கிருத்தம், நீ என்ன பண்ணினாலும் வியர்த்தம் பவதி தட்சணாத்து, அந்த க்ஷணமே அது வேஸ்ட்டு. நீ பண்ணுற பாக்கி எல்லா காரியமுமே ஒன்று மனசுத்தி இல்லை, உடம்பு சுத்தி இல்லை, ஆச்சார சுத்தி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இதெல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஹீனவர்ணசிய சம்சர்க்கம், அதாவது ஹீனவர்ணம்னு சொன்னான்னா கீழான பிராணிகள், அவளுடைய கூட்டு, அதாவது தனக்கு கீழானவர்களோட கூட்டு, தீர்த்தே கத்வா சதா தியஜேத்து, அந்த கூட்டை முதல்ல விட்டுடு. அதாவது தனக்கு கேடு நினைக்கக்கூடியவன், அந்த மாதிரி கீழானவர்கள், தனக்கு கீழானவர்கள், இவாள் எல்லாருடைய கூட்ட தீர்த்த இடத்துல போய் கண்டிப்பாக விட்டுடுங்கிற அந்த மாதிரி தீர்த்த ஸ்நானம் பண்ணுறோச்சே இந்த மாதிரி உள்ள கீழானவர்களுடைய சங்கம் உனக்கு வேண்டாம்.
ப்ராபப்ளி இந்த நாய் பூனை கொண்டு நான் குளிக்கிறேன் என்னோட நாயம் குளிப்பாட்டுறேன்னு கொண்டு போகாதேன்னு சொல்கிறாரு போல் இருக்கு. ஹீன வர்ண சீன் அப்படி தான் எடுத்துக்கலாங்க. ஆமாம், அது நானும் குளிக்கிறேன் என்னோட இதுவும் குளிக்கிறேன்ட்டு அந்த மாதிரி உள்ள இதெல்லாம் பிராணின்னு தான் வர்ணனை. ஹீன வர்ணம்னாலே இந்த பிராணி தான் குடிக்கிறதுங்க. ஸோ அந்த சம்சாரங்கள்லாம் வேண்டாம், தீர்த்த ஸ்நானம் பண்ணுறோச்சே. कर्तव्यं कर्मणादिया यदि पृच्छसि राजेन्द्र तीर्थं वक्ष्यामि अनुत्तमम्. ஸோ கர்மணாதியா, நீ உன்னோட கர்மத்திலையும் நீ செய்யக்கூடிய செயல்கள்லையும் உன்னுடைய புத்தியிலையும், அல்ல புத்தியால மனசு அந்த இதுலேயும் பூத அனுகம்பனம் செய்வ கர்த்தவியம். அது மட்டும் இல்லைப்பா, நீ மனசு சுத்திங்கிறது மக்கள்கிட்ட இறக்கத்தோடு இருக்கணும். பூத அனுகம்பன பிராணிகள்கிட்ட ஒரு இறக்க சுபாவம் உனக்கு வேணும், அதுவும் செய்யணும், கர்த்தவியம் அதுவும் உண்டு, கண்டிப்பாக உண்டு. அதுதான் தீர்த்தம்னு பேர். எதையும் பிரிச்சசி ராஜேந்திர, சரி இன்னமும் கேட்குறியா, இன்னமும் உனக்கு அந்த தீர்த்த ஸ்நானங்கள் பற்றி தெரியணுமா? சொல்கிறேன் கேளு. தீர்த்தம் வச்சாமி அனுத்தமாம், உயர்ந்த தீர்த்த ஸ்நானம் எங்கெல்லாம் பண்ணணுங்கிற லிஸ்ட்டை நான் உனக்கு தரேன், இப்போ சொல்கிறேன்னு சொல்கிறேன். प्रथमं नैमिषं पुण्यं चक्रतीर्थं च पुष्करम् अन्येषां चैव तीर्थानां संख्या नास्ति महीतले. पावनानि அடுத்து पावनानि च स्थानानि बहूनि नृपसत्तम. ஃபர்ஸ்ட் இல்லை, ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்கிறார், பிரதமம் நைமிஷம் புண்ணியம், முதல்ல நைமிஷ கஷேத்திரத்தில் ஸ்நானம் புண்ணியம்ன்றார். புண்ணியமானது சக்கர தீர்த்தம், அங்கே இருக்கக்கூடிய சக்கர தீர்த்தம். அப்புறம் புஷ்கரம், அதுக்கப்புறம் புஷ்கர் லேக் இருக்கு அங்கே புஷ்கரம். அதுக்கப்புறம் அந்நேஷாம் சைவ தீர்த்தானாம், அதுக்கப்புறம் நிறைய தீர்த்தம் இருக்கப்பா. அந்த தீர்த்த சங்கியா நாசி மகிதல், அதுக்கு நம்பரே கிடையாது, அவ்வளோ இருக்குது தீர்த்தஸ்தானங்கள்ங்கிறது நிறையவே இருக்குது. பாவனானிச்ச ஸ்தானானி, அப்படி உன்னை புனிதப்படுத்தக்கூடிய இடங்கள் பகூனின்ற பசத்தமாக நிறைய இருக்குப்பா. ஹே ராஜா சொல்கிறேன் கேளு. व्यासौ उवाच नक्षुत्वा वचनं राजा नैमिषं गन्तुम् उद्यतः नोदयामास दैत्यान् वै உடனே பிரகலாதருக்கு ரொம்ப ஆனந்தம் வந்துடுது. இப்போ இந்த க்ஷணம் கிளம்பி விடலாம்ப்பா, நைமிஷ கஷேத்திரத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு ராஜா வச்சனம் தர்ஷுத்வா அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு நைமிஷம் கந்து முத்தியத்தகா ரொம்ப முயற்சி எடுத்துட்டான். எல்லாரையும் சொல்கிறான், நோதயா மாச தைத்தியான் எல்லாரையும் கூப்பிட்றான், எல்லாரும் போகலாம் வாங்கோ. ஸோ அசுரர்களை தூண்டி, நோதயா மாசனை தூண்டி, அவர்களை தூண்டி விட்டு ஹர்ஷ நிர்பரமான ரொம்ப ஆனந்தம். இப்போ தீர்த்தஸ்தானம் அங்கே இருக்குது, நைமிஷத்தில் இருக்குதுன்னு சொன்ன உடனே எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறதுக்கு முயற்சி எடுத்தான். प्रह्लाद उवाच उत्तिष्ठन्तु महाभागा गमिष्यामः अद्य नैमिषं द्रक्ष्यामः पुण्डरीकाक्षं पीतवाससम् अच्युतम्. எல்லாரும் எழுந்திருங்கோ. பிரகலாதன் சொல்கிறான், மகாபாகாக எல்லா தைத்தியர்களே அசுரர்களே எல்லாரும் வாங்கோ, உத்திஷ்டந்து எழுந்திருங்கோ. கமிஷ்யாமக அத்திய நைமிஷம், இப்போ கிளம்பலாம், நைமிஷமே இன்றைக்கே போயிடலாம். திரட்சியாமக புண்டரீகாட்சம், அங்கே போய் நம்ம பகவான் விஷ்ணு, ஸோ அந்த புண்டரீகாட்சனாகப்பட்ட விஷ்ணுவை பீதவாசசம் மஞ்சள் பட்டாடை கட்டி கொண்டிருக்கக்கூடியவரை அச்சுதனான அவரை திரட்சியாமக அங்கே போய் பார்க்கலாம். நம்ம அந்த நைமிஷ கஷேத்திரத்தில் போய் வாசுதேவரையும் பார்க்கலாம்னு சொல்லி கூப்பிட்றான் எல்லாரையும். प्रह्लाद उवाच उत्तिष्ठन्तु महाभागाः गमिष्यामः अद्य नैमिषं द्रक्ष्यामः पुण्डरीकाक्षं पीतवाससम् अच्युतम्. सर्वं जगदम्बार्पणमस्तु.